வசனத்தில் ஆபகூக்கின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். आज हम हबक्कुक के पहला अध्याय का दूसरे वचन को पढ़ेंगे. ஆபகூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த ஆபகூக்கை குறித்து நாம் பார்த்தால் जब इस हबक्कुक के बारे में हम समझते हैं எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அல்லேலூயா வேதத்தில் பார்க்கிறோம். बहुत से नबियों को हमने वचन में पढ़ा है. ஒன்று பெரிய தீர்க்கதரிசிகள், இன்னொன்று சிறிய தீர்க்கதரிசிகள் என்று பார்க்கிறோம். कुछ बड़े नबी और कुछ छोटे नबियों को हम देखते हैं. ஆனால் இந்த தீர்க்கதரிசியாகிய ஆபகூக்கு மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல அல்ல. लेकिन ये हबक्कुक नबी बाकी नबियों के तरह नहीं है. நாம ஆமோஸ் தீர்க்கதரிசியை குறித்து பார்த்தால் यदि हम आमोस नबी के बारे में पढ़ते हैं அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். वो चरवाहा था. அல்லது ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவன் அப்படியே ஊழியத்துக்கு வந்து वो சேர்ந்தான். भेड़ों को चराता था और वैसे ही वो परमेश्वर में आ गया. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் காணப்பட்டான். भविष्यवाणी करने वाला व्यक्ति बन गया था. ஆனால் இந்த அல்லேலூயா ஆமென் ஆபகூக்கை குறித்து நாம பார்த்தால் लेकिन यदि इस हबक्कुक के बारे में हम समझे ஆபகூக்கு என்ற இந்த தீர்க்கதரிசி ये हबक्कुक नबी जो था சரியான பயிற்சி எடுத்து அவன் ஊழியத்தின் பாதையிலே கடந்து வந்தவன். अच्छा एक शिक्षा को प्राप्त कर वो सेवकाई में आया था. நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்திலே यदि दूसरा राजा का 4था अध्याय को आप पढ़ेंगे 4ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை நீங்கள் வாசித்தால் उस 4था अध्याय के अंतिम कुछ वचनों को पढ़े तो எலிசா தீர்க்கதரிசியோடு ஒரு 100 வாலிபர்கள் தங்கியிருந்தார்கள். एलिशा नबी के साथ कुछ 100 जवान लोग जी रहे थे. அந்த 100 வாலிபர்கள் எதற்காக எலிசாவோடு தங்கியிருந்தார்கள் என்றால் वो जवान लोग एलिशा नबी के साथ क्यों थे? இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசன அந்த பயிற்சி பெறும்படியாய் எலிசாவோடு கூட தங்கியிருந்தார்கள். उस भविष्यवाणी करने का एक शिक्षा प्राप्त करने के वो सब आए थे. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஏறத்தாழ சில மாசங்களாய் அவரோடு கூட தங்கியிருந்தார்கள். सिर्फ 1 या 2 दिन नहीं लेकिन कुछ महीनों तक वो उनके साथ थे. நாம் அல்லது அவருடைய பின்னாட்களிலே பார்த்தால் தங்கியிருந்த எல்லாரும் அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் மாறி போனார்கள். और बाद के दिनों में पढ़ते जो कोई उसके साथ रुके थे वो सब भविष्यवक्ता बने. அப்படி அல்லது ஒரு பயிற்சி பெற்ற ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஆபகூக்கு தீர்க்கதரிசி. ऐसा ही शिक्षा प्राप्त किया हुआ नबी ये हबक्कुक नबी था. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும் அவன் எந்த அளவுக்கு பயிற்சி பெற்று அவன் ஊழியத்திலே கடந்து வந்தான். यदि इस भविष्यवक्ता का उस पुस्तक को पढ़े तो हम समझ सकते हैं कि उसने कैसा एक शिक्षा प्राप्त किया. இந்த 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபகூக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்ததை பார்க்கிறோம். हबक्कुक पहला अध्याय दूसरे वचन में हबक्कुक को एक बड़ा प्रश्न था. என்ன கேள்வி 2வது வசனத்திலே? दूसरा वचन में कैसा एक प्रश्न था? நீர் எதுவரைக்கும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தராமல் இருப்பீர்? और तुम कब तक मेरे प्रार्थना का उत्तर नहीं दोगे? எதுவரைக்கும் என்னுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் தராமல் இருப்பீர் ஆண்டவரே? कब तक परमेश्वर तू मेरे दुहाई का उत्तर नहीं देगा? இந்த ஆபகூக்கு தீர்க்கதரிசி ஆண்டவரோடு अनेक நாட்களால் செபித்து பார்த்தான். ये हबक्कुक नबी परमेश्वर से बहुत बार प्रार्थना करके ஆனால் देखा அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன தரவில்லை? பதில் தரவில்லை. लेकिन उसका प्रार्थना का उत्तर परमेश्वर ने दिया नहीं. ஏன் அவனுக்கு பதில் தரவில்லை என்றால் क्यों प्रभु ने उत्तर नहीं दिया इसका? அவனுடைய நாட்களிலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாவத்திலே வாழ்ந்தார்கள். उसके दिनों में इजरायली लोग पाप में जी रहे थे. இந்த ஆபகூக்கு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசித்தால் ये हबक्कुक पहला अध्याय तीसरा वचन में अगर आप पढ़ेंगे ஆண்டவரே அல்லேலூயா துன்மார்க்கத்தை அநியாயத்தை பாவத்தை என்னை பார்க்க வைக்கும்படியாய் ஏன் நீர் அனுமதித்தீர் என்கிறான். और प्रभु तूने क्यों मुझे अनुमति दिया कि मैं पाप और जो अधर्म को देखूं? ஒவ்வொரு நாளும் இந்த அல்லேலூயா ஆபகூக்கு என்னத்தை பார்த்தான் என்று பார்க்கிறோம்? அக்கிரமத்தை பார்த்தான். हर रोज हबक्कुक ने जो अन्याय को देखा. தேசம் முழுவதும் அக்கிரமத்தினால் நிரம்பி இருந்தது. देश भर दुष्टता था. தேவனுடைய ஆலயம் இருந்த எருசலேம் பட்டணம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. परमेश्वर का भवन जिधर यरूशलेम में था वहां पर दुष्ट भरा था. இது நிமித்தம் ஆபகூக்கு ஆண்டவரோடு கூட செபித்தான். ஆண்டவரே அல்லேலூயா நீர் இந்த ஜனங்களை உடனே தண்டிக்காததினால அவர்கள் தொடர்ந்து அல்லேலூயா பாவத்திலே ஜெபிக்கிறார்கள். इस कारण हबक्कुक ने प्रार्थना किया क्योंकि तू इनका न्याय नहीं करता इसके लिए ये लोग पाप में जारी रहते நீர் हैं. அவர்களை தண்டியும் ஆண்டவரே நியாயம் தீரும் ஆண்டவரே என்று ஜெபித்தான். उसने प्रार्थना की कि प्रभु तू इन्हें दंड दे. அல்லேலூயா இவனுடைய ஒரே ஜெபம்
அந்த தேசத்தினுடைய ஜனங்களை, எருசலேம் ஜனங்களை ஆண்டவர் தண்டிக்கணும். அதற்கு காரணம் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்கிறார்கள். इसका यही प्रार्थना था कि परमेश्वर यरूशलेम वासियों को एक न्याय देना चाहिए क्योंकि वो लोग पाप करते थे. ஆனால் கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கவில்லை. लेकिन परमेश्वर ने उसकी प्रार्थना का उत्तर नहीं दिया. காரணம் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று அறியாமல் உணராமல் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். क्योंकि प्रभु का योजना क्या है उसे जाने बिना वो प्रार्थना कर रहा था. இந்த ஆபகுக்கு ஏன் இப்படி ஜெபித்தான்? ये हबक्कुक क्यों ऐसा प्रार्थना किया? இந்த ஆபகுக்கு கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தவனாய் காணப்பட்டான். क्योंकि ये हबक्कुक परमेश्वर के लिए जोश के साथ जीता था. இங்கே 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் வாசித்தால், यदि दूसरा राजा 10वां अध्याय 16 वचन को पढ़े तो 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் दूसरा राजा 10 के 16 में ஒரு நாள் யெகூ என்றவன் அல்லேலூயா ரதத்திலே போய் கொண்டிருந்தான். एक दिन यहू रथों में जा रहा था. அவனை யோனதாப் என்றவன் சந்தித்தான். उससे योनादाब मिला था. அப்பொழுது அவனை பார்த்து யெகூ சொன்னான், என்னோடு கூட வா. उसको देखकर यहू ने कहा कि तू मेरे संग चल. நான் அல்லேலூயா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவதை அல்லேலூயா பார்க்கும்படியாய் என்னோடு வா என்றான். और परमेश्वर के लिए मेरे पास कितना जोश है उसे तू देखने को அந்த आ. 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் யெகூ? दूसरा राजा 10 के 16 में यहू ने क्या कहा? நான் கர்த்தருக்காக என்ன பாராட்டுகிறேன்? பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறத வந்து பார் என்றார். और मेरे में जो परमेश्वर के लिए एक जोश और उत्साह उसे तू आकर देख. யெகூ எப்படி கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்தானோ அதுபோல இந்த கடைசி நாட்களிலே அவன் கர்த்தர் நம்மை பக்தி வைராக்கியத்தோடு வாழ விரும்புகிறார். और जैसे यहू का परमेश्वर के लिए एक जोश और उत्साह था वैसे परमेश्वर हमारे अंदर देखना चाहते हैं. இன்றைக்கு ஆண்டவரே உமக்கென்று நான் பக்தி வைராக்கியமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ये दोनों कहते हैं कि प्रभु तेरे लिए उत्साह के साथ जीने के लिए मैं मेरे समर्पण करता हूं. அப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்ததனால அவன் எசபேலை அழித்து போட முடிந்தது. और ऐसा एक उत्साह और जोश क्योंकि उसमें था उसने एजेबेल को नाश कर पाया. அதே 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால், वही 2 राजा 9 के 33 वचन को पढ़े तो 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே दूसरा राजा 9 के 33 में இந்த யெகூ அல்லேலூயா அங்கே அவன் எசபேல் இருந்த இடத்திலே கடந்து வந்தான். ये यहू जहां पर एजेबेल थी वहां पर गया. மேலே எசபேல் பக்கமாய் 3 பேர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மாடியிலே. और एजेबेल के साथ 3 जन ऊपर थे. மேலே மாடியிலே உயரமான இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். वहां ऊंचे स्थान पे 3 जन थे. அப்பொழுது யெகூ அல்லேலூயா என்னோடு இருக்கிறவர்கள் யார்? அந்த எசபேலை தூக்கி எங்க போடுங்க? கீழே போடுங்க, கீழே தள்ளி போடுங்கன்னு சொல்லி. तब यहू ने कहा कि मेरे साथ कौन है, आकर उस एजेबेल को नीचे फेंकते हैं. உடனே எசபேலை தூக்கி கீழே போட்டார்கள். அன்றைக்கு அவள் மரித்து போனாள். उस दिन एजेबेल को नीचे फेंका और वो मर गई थी. இதே எசபேலுக்கு பயந்து போய் எலியா ஓடிக்கொண்டிருந்தார். और वही एजेबेल से डरकर एलिया भागा. எத்தனை பெரிய அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது. उसके अंदर कितना बड़ा अभिषेक था. ஆனால் இந்த எசபேலுக்கு பயந்து கேரித்துக்கு ஓடுகிறான், சாரிபாத் விதவை வீட்டுக்கு ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருந்தார் எலியா. लेकिन एजेबेल से डरकर वो केरित नदी और सारीबात श्री के पास भागता था. எலிசாவால கூட அந்த எசபேலை ஒன்று செய்ய முடியாமல் இருந்தது. वो एलिशा भी एजेबेल को कुछ कर नहीं पाता था. எசபேலால எலியாவால செய்ய முடியாததை கர்த்தர் யெகூவை கொண்டு செய்து முடித்தார். जो काम एलिया और एलिशा नहीं कर पाए उसे यहू के द्वारा परमेश्वर ने कराया. எத்தனை பேர் அநேகரால் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிப்பார்? எத்தனை பேர் விசுவாசி? कितने लोग कहते हैं जो बहुत लोग कर नहीं पाते परमेश्वर आपके द्वारा कराएगा. இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். इस आराधना में परमेश्वर आपके द्वारा कुछ महान काम करना चाहते இந்த हैं. எசபேல் என்று சொன்னால் 3 காரியங்களை 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். एजेबेल के बारे में उस दूसरा राजा 9 के 30 में 3 बातों को पढ़ते हैं. 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? दूसरा राजा 9 के 30 में क्या पढ़ते हैं? அவன் யெகூ அல்லேலூயா அந்த எசபேல் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே जब यहू समझा कि येजेबेल है वहां இந்த पर எசபேல் 3 காரியங்களை செய்தாள். तो तभी येजेबेल ने 3 काम को किया. ஒன்று, அவள் தன்னுடைய கண்களுக்கு என்ன இட்டாள் என்று பார்க்கிறோம்? மை இட்டாள். அவன் தன்னுடைய கண்ணுக்கு நல்ல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாள். और वो अपने आंखों में ऐसा कुछ पेंट के सजा रही थी. கண்ணுக்கு மை போடுகிற பழக்கம் அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாலே எசபேலுக்கு இருந்ததை நாம பார்க்கிறோம். और 1000 वर्ष पहले येजेबेल को आंख में ऐसा काला सा पेंट ऐसा लगाने का ஒரு आदत வருஷம் था. 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷங்கள்? 1000 வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு. அன்னைக்கு மை போடுற பழக்கம் எசபேலுக்கு இருந்தது. 1 या 2 वर्ष नहीं लेकिन 1000 वर्ष पहले येजेबेल को ऐसा आदत था. இரண்டாவது அவ என்ன செய்தாள் என்று பார்க்கிறோம். दूसरा वो क्या करती थी? தன்னுடைய தலைமுடிய தலைய என்ன செய்கிறாள்?
சிங்காரித்துக் கொண்டிருந்தாள். और अपने बाल को वो सजा रही थी। ஒவ்வொரு நாளும் தலைமுடியை ஸ்ப்ரிங் மாதிரி வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிச்சா எவ்வளவு பண்ணான்னு சொல்லி நம்மளால அறிய முடியாது. उसके बाल को खूबसूरत रखने के लिए उसने कितना रोज खर्च की वो नहीं पता। இந்த தலைமுடிக்கு பின்னால எத்தனை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செலவழிச்சான்னு சொல்லி நமக்கு தெரியாது. और हर रोज उसके बाल के लिए उसने कितना समय बिताया वो नहीं जानते ஆனால் हैं। இந்த தாலியா எசபேல் தலைமுடிக்கு பின்னால இருக்கிறவளாய் காணப்பட்டாள். लेकिन एजेबेल जो थी अपने बाल में बहुत ज्यादा महत्व देती थी। தலையை என்ன செய்கிறவளாய் இருந்தால் அலங்கரிக்கிறவளாய், அதற்காக அல்லேலூயா அதை பெரிய அழகுபடுத்துகிறவளாய் उन காணப்பட்டாள். बालों को खूबसूरती के साथ रखना चाहती थी। தேவ பிள்ளையே அல்லேலூயா முதலாவது அவள் கண்ணுக்கு என்ன போடுகிறவளாய் இருந்தால் மை போடுகிறவளாய் और இருந்தாள். सबसे पहले अपने आंखों में वो सुरमा लगाती थी। இரண்டாவது தலையை நன்றாக அல்லேலூயா முடிய என்ன செய்கிறவளாய் சிங்காரிக்கிறவளாய் இருந்தாள். और दूसरा अपने सिर को वो संवारती थी। மூன்றாவது ஒரு காரியம் அவள் செய்தாள். और तीसरा एक काम वो करती थी, சன்னல் வழியாய் அடிக்கடி எட்டி பார்க்கிற பழக்கம். खिड़की में से हमेशा बाहर झोंकने का வெளியில आदत था। நடமாட்டங்கள் என்ன இருக்கிறது அல்லது உள்ளேயும் கவனிக்கிறது வெளியேயும் கவனிக்கிறது. அவள் அப்படி சன்னல் வழியாய் அல்லேலூயா பார்த்தாள். और अंदर क्या होता है वो भी देखती थी और बाहर खिड़की के द्वारा भी वो देखती थी। இந்த எசபேல் அல்லேலூயா அவன் சன்னல் வழியாய் பார்க்கிற இந்த மூன்று காரியங்களை நாம பார்க்கிறோம். और एजेबेल बाहर खिड़की के देखती थी और ऐसे तीन बातों को हमने देखा। அன்றைக்கு எசபேல் மரித்து போனாள், ஆனால் அவளுடைய கிரியைகள் இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது என்கிறார். उस दिन वो एजेबेल तो मर गए लेकिन आज भी उसके आत्मा जो है कलीसिया में काम करती நீங்கள் है। வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், यदि उस प्रकाशित वाक्य में हम पढ़े तो வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே प्रकाशित वाक्य 2 के 20 में தியத்திரா என்கிற சபையை குறித்து அவை கர்த்தர் பேசுகிறார். थियतरा कलीसिया के बारे में प्रभु ने कहा, அந்த தியத்திரா சபையில் இருக்கிற விசுவாசிகள் उस थियतरा कलीसिया के அதில் विश्वासी எந்த கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள், कौन से कामों को अपने आप को समर्पण किया யாருடைய நடக்கைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் அதில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். और किसके कामों को उन्होंने अनुमति दिया। எசபேலுடைய நடக்கைகள், एजेबेल के उस चाल चलन को, எசபேலுடைய கிரியைகளுக்கு அவர்கள் அடிமையாய் காணப்பட்டார்கள். சபைக்குள்ள இருந்தோம் அல்லேலூயா, தியத்திரா சபைக்குள்ள இருந்தோம். और उस थियतरा कलीसिया में रह के भी एजेबेल के कामों के लिए उन्होंने अनुमति दिया। அதனாலதான் கர்த்தர் பேசினார், உனக்குள்ளே அல்லேலூயா எசபேலின் ஆவி கிரியை செய்கிறபடினால அவன் தியத்திரா சபையே நான் உனக்கு விரோதமாய் இருக்கிறேன் என்றார். इसलिए प्रभु ने कहा है थियतरा कलीसिया क्योंकि एजेबेल का काम तेरे में है, मैं तेरे विरोध हूँ। அல்லேலூயா யெகூவை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். आज प्रभु आपको येहू की तरह बदलना चाहते எத்தனை हैं। பேர் எப்படி எசபேலின் கிரியைகளை அன்றைக்கு நாசம் பண்ணினானோ அழித்து போட்டானோ அந்த யெகூ, அதுபோல கர்த்தர் உங்களை கொண்டு எசபேலின் கிரியைகளை, எசபேலின் ஆவியே அல்லேலூயா சபைகளுக்குள்ளே செயல்படாதபடிக்கு கர்த்தர் அவைகளை முறியடிக்க அவர்களை அழித்து போட கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். और कितने लोग कहते हैं येहू की तरह परमेश्वर हमें येजेबेल के कामों को नाश करने में मदद करेगा। ஆமென். அதற்கு நமக்கு பக்தி வைராக்கியம் தேவை. और उसके लिए एक जोश उत्साह हमारे अंदर रहना யெகூ चाहिए। பக்தி வைராக்கியத்தோடு இருந்தனால அவன் அதை செய்து முடிக்க முடிஞ்சது. क्योंकि येहू के अंदर एक उत्साह था इसलिए वो काम को ऐसा कर पाया। நாம் இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். एक और व्यक्ति को हम पढ़ते हैं என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே வாசித்தால், गिनती के 25 अध्याय में இங்கே பிலேயாம் சில ஆலோசனைகளை அல்லேலூயா அவன் கொடுத்து விட்டு போய்விட்டான். यहाँ पर बिलाम ने कुछ सलाह को देकर वो चला गया। அல்லேலூயா மோவாபின் ராஜா அவன் ராஜாவுக்கு அவன் சில ஆலோசனைகளை கொடுத்துட்டான். उस मोआब के राजा को उसने कुछ बातों को सलाह जैसा कहकर गया, காரணம் இஸ்ரவேலை பிலேயாமால சபிக்க முடியல. क्योंकि इजराइल को बिलाम श्राप नहीं दे पाया। அப்பொழுது என்ன ஆலோசனைகளை கொடுத்து போய்விட்டான்? तो कैसा उद्देश्य को उसने देकर गया, அந்த புரஜாதியான ஸ்திரீகள் அல்லேலூயா அவன் இஸ்ரவேலர்கள் தங்கி இருக்கிற அந்த கூடாரங்களுக்குள்ளே வந்து இஸ்ரவேலரோடு வேசித்தனம் பண்ணினால் இவர்களை யாரும் சபிக்க வேண்டாம், தன்னால் அவர்கள் மேல சாபம் வந்துவிடும் என்றார். यदि अन्य जाति के लोग इजराइलों के साथ आएंगे और वो लोग व्यभिचार करेंगे तो हमें श्राप देने का भी जरूरत नहीं। அதனாலே அல்லேலூயா அந்த புரஜாதி ராஜா ஏராளமான பேரை இஸ்ரவேலர்கள் தங்கி இருக்கிற இடத்திலே அனுப்பி விட்டார். इसलिए उस राजा ने जो अन्य जाति के स्त्रियों को इजराइल के पास भेजा। ஆமென். 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2 राजा 25 के 6 में हम क्या पढ़ते हैं, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியிலே அநேகர் அழுது கொண்டிருந்த போது उस तंबू के बाहर जब बहुत लोग रो रहे थे, ஒரு இஸ்ரவேலன் என்ன செய்தானா? एक इजरायली ने क्या किया, ஒரு இஸ்ரவேலன் அல்லேலூயா ஒரு அவன்
ஒரு மீதியானிய ஸ்திரியை கூட்டிக் கொண்டு வந்தான். उसने एक मिदानी की स्त्री को लेकर आया மீதியானிய ஸ்திரியை கூட்டிக் கொண்டு அவருடைய கூடாரத்துக்குள்ளே போனார். और उसके उस वेदी के अंदर वो चला गया. அது அந்த வசனத்தில் பார்த்தால் எல்லாரும் பார்த்தார்கள். அது குறித்து அவருக்கு ஒரு பயமும் இல்லை, வெட்கமும் இல்லை. और उस वचन में पढ़ते कि इस बात को सबने देखा लेकिन उसके अंदर कोई शर्मिंदी नहीं थी. வெட்கம் இல்லாம, உணர்வு இல்லாம, பயம் இல்லாம, ஆண்டவருக்கும் பயம் இல்லை, மனுஷனுக்கும் பயம் இல்லை. और उसमें कोई शर्मिंदगी नहीं थी. वो मनुष्य या परमेश्वर से नहीं डर रहा था. அவன் வேசித்தனத்திலே விபச்சாரத்திலே வாழும்படியாய் போனான். वो व्यभिचार में जीने के लिए चला गया था. எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருந்தாலோ ஒருத்தர் அதை கவனித்தான். அவனால சும்மா இருக்க முடியல. इस बात को सब लोग ने देखा और चुप रहे लेकिन एक ने जब देखा वो चुप नहीं रह पाया. 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? गिनती 25 के साथ में அங்கே அல்லேலூயா அவன் பினேகாஸ் என்கிற ஆசாரியன் இருந்தான். और फिनेहास करके एक नबी था. இவன் யார் என்று சொன்னால் அல்லேலூயா ஆரோனுடைய அவன் பேரனாய் காணப்பட்டான். वो हारून का पोता था. ஆரோனுடைய பேரனாகிய பினேகாஸ் இதை கவனித்தான். और हारून का जो पोता फिनेहास ने उसे देखा. அதை கவனித்தபோது அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. और जब उसने देखा वो चुप रह नहीं पाया. அவன் 8வது வசனத்திலே என்ன எடுத்தான் கையில? गिनती 25 के 8 में 8வது வசனத்திலே ஒரு ஈட்டியை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பின்னாலே போனான். और वो हथियार को लेकर उनके पीछे चला गया. அவர்கள் வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த போது ஈட்டியை வைத்து 2 பேரை ஒரே குத்தா குத்தி और கொண்டு उस बाले को लेकर उसने दोनों को मार दिया. அல்லேலூயா. हालेलुया. இதை குறித்து தான் ஆண்டவர் 11வது வசனத்திலே சொல்லுகிறார். इसी के बारे में गिनती 25 के 11 में प्रभु ने कहा. அவை 25:11 கர்த்தர் என்ன பேசுகிறார்? प्रभु क्या कहता? இந்த பினேகாஸ் எனக்காக என்ன பாராட்டி இருக்கிறார்? வைராக்கியம் காண்பித்திருக்கிறார். और इस फिनेहास ने मेरे लिए उत्साह को दिखाया. தேவனே சாட்சி கொடுக்கிறார். பினேகாஸ் எனக்காக அலே பக்தி வைராக்கியம் காண்பித்திருக்கிறார். प्रभु खुद ने गवाही दी कि फिनेहास को मेरे बारे में एक जोश है. அதே வசனத்தில் 11 வாசித்தால் அவன் என் கோபத்தை என்ன செய்திருக்கிறான்? திருப்பி விட்டான் என்கிறார். और उसी वचन में प्रभु कहते हैं कि उसने मेरे क्रोध को बदल दिया. இந்த பாவத்தின் நிமித்தம் தேவன் இஸ்ரவேலரை அழிக்கும்படியாய் அவர் திட்டமிட்டிருந்தார். इस पाप के कारण परमेश्वर ने सोचा कि वो इस्राएलों को नाश करे. ஒரு பினேகாஸ் பக்தி வைராக்கியத்தோடு எழுந்ததனால அவன் தேவனுடைய கோபம் திருப்பி விடப்பட்டது. लेकिन क्योंकि एक फिनेहास खड़ा हुआ इसके लिए परमेश्वर ने अपने क्रोध को बदल दिया. சபைக்குள்ளே சில பினேகாஸ்களை கர்த்தர் தேடுகிறார். आज कलीसिया में परमेश्वर कुछ फिनेहास को ढूंढ रहे சில हैं. யெகூக்களை கர்த்தர் தேடுகிறார். कुछ येहू को परमेश्वर ढूंढ रहे हैं. ஏதோ வந்தோம் போனோம் என்று இராதபடிக்கு सिर्फ हम आकर जाए इसलिए नहीं, நாம் கர்த்தருக்காக அல்லது பக்தி வைராக்கியத்தோடு ஜீவிக்கும்படியாய் அவர் நம்மை அழைக்கிறார். हम परमेश्वर के लिए जोश के साथ जिए परमेश्वर इसलिए बुलाते हैं. எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனையிலே என்னை சமர்ப்பிக்கிறேன் இயேசுவே, कितने लोग என்னை कहते हैं சமர்ப்பிக்கிறேன், நான் உமக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழுவேன். कितने लोग कहते हैं प्रभु इस आराधना में मैं अपने आप को समर्पण करता एक जोश से जीने के लिए. இதனாலதான் அவன் ஜெபம் பண்றான். இவனால பினேகாசை போல இந்த அல்லது ஆபகுக்கால பினேகாசை போல அந்த யெகூவை போல அல்லது போய் கொல்ல முடியல. और इसलिए ये फिनेहास जो हबक जो फिनेहास की तरह जाकर मार नहीं पाया. இவன் போய் ஈட்டி வச்சோ வாள் வச்சோ யாரையும் குத்தல. इसने जाकर उस बाला को लेकर किसी को मारा नहीं. ஆனால் ஆபகுக்கு ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். लेकिन हबकुक परमेश्वर से प्रार्थना कर रहा என்ன था. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான்? कैसे प्रार्थना कर रहा था? ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் என்ன செய்ய வேண்டும்? தண்டிக்க வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும். प्रभु तो इन लोग को दंड लाओ और न्याय को लाओ. நீர் அவர்களை தண்டிக்காததனால 4வது வசனம் அல்லது அதுல தொடர்ந்து வாசித்தால் 1ஆம் அதிகாரத்தில் ஆபகுக்கிலே நீர் அவர்களை தண்டிக்காததனால அவர்கள் நியாயத்தை புரட்டுகிறார்கள், பாவத்தில் வாழுகிறார்கள். और क्योंकि तू इन्हें दंड नहीं देता इसलिए वो लोग व्यवस्था को ढीला कर रहे हैं. ஆண்டவரே நீர் ஜனங்களை தண்டிக்காதனால அப்பப்ப 2 குடுப்பு கொடுக்காம அப்பப்ப 2 தண்டிக்காம நீர் விடுகிறனால அவன் பாவத்தை இன்னும் கூட்டிட்டே போறான். और क्योंकि तू इनको दंड नहीं दे रहा इसके लिए वो पाप में बढ़ाते रहते हैं. நீர் அவர்களை தண்டிக்க வேண்டும். तू इन्हें दंड देना है. இதுதான் அல்லேலூயா யாருடைய ஜெபமாய் இருந்தது? ஆபகுக்கின் ஜெபமாய் இருந்தது. और यही प्रार्थना हबकुक का था. ஆபகுக்கின் ஜெபம் தண்டனையை கொடும் ஆண்டவர். हबकुक का प्रार्थना ये था कि प्रभु तू न्याय को ला. இந்த ஆபகுக்கு மாதிரி தான் இன்னொரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். इस हबकुक की तरह हमने एक और नबी को देखा. நாம் யோனாவை குறித்து யோனா 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். हम योना के बारे में योना 4 अध्याय में पढ़ते हैं. யோனா நினிவேக்கு வெளியில இருந்து கொண்டு நினிவே பட்டணத்தையே பார்த்து கொண்டிருந்தான். योना निनिवे शहर के बाहर निनिवे को देख रहा था. அல்லேலூயா அவன் எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? और क्यों देख रहा था? அந்த நினிவே எப்பொழுது அழியும், நினிவே எப்பொழுது தரமட்டமாகும் என்று பார்த்து वो கொண்டிருந்தான். निनिवे का नाश कब होगा वो देख रहा था. அல்லேலூயா நினிவே பட்டணம் அழிச்சு போகணும்னு தான் பார்த்துக்கிட்டு उसने இருந்தான். चाहा कि निनिवे नाश हो जाए. ஆனால் நினிவே பட்டணம் அழியவில்லை. लेकिन वो निनिवे का नगर
नाश नहीं हुआ। இதனால யோனாவுக்கு யார் மேல கோபம் வந்துருச்சு? और इस कारण से योना किससे क्रोधित हुआ? யோனாவுக்கு கர்த்தர் மேல கோபம் வந்துருச்சு. योना प्रभु से क्रोधित हुआ। ஆண்டவர் மேல கோபம் வந்து, ஆண்டவரே நீர் எனக்கு அப்பவே தெரியும் உம்மை பற்றி. वो परमेश्वर से क्रोधित होकर कहने लगा, मैं तो तुम्हें पहले ही जानता இந்த था। 4ஆம் அதிகாரத்திலே நீங்க அல்லேலூயா அவன் 2வது வசனத்துக்கு அப்புறமா நீங்கள் வாசித்தால், यदि योना 4 के दूसरा वचन के आगे पढ़े तो, எனக்கு உம்மை பற்றி அன்னைக்கே நல்லா தெரியும், அதனால தான் நான் ஓடுனேன். और मैं आपके बारे में पहले से जानता था, इसके लिए मैं भाग गया था। காரணம் நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். और क्योंकि तू अनुग्रह और दया का परमेश्वर है, நாம் என்னைய போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்கதரிசன உரை என்று சொல்லுவீர். और तू कहता है कि उनके विरुद्ध तू भविष्यवाणी कर, நான் போய் அவர்களுக்கு அவர் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டா மனம் திரும்பிறா, நீர் ஆண்டவனே விட்டுருவேன் மன்னிச்சிரு. और मैं भविष्यवाणी करूंगा और वो लोग मन फिराएंगे और तूने छोड़ देगा। அழியட்டும்னு தான் ஓடுனா ரபாஸ். उसने वो दौड़ा था कि वो लोग नाश हो, ஆனால் அவரை பிடிச்சு கொண்டு வந்து அவனை அறிவிக்க வச்சார். लेकिन फिर भी परमेश्वर ने उसे बुलाकर समझाया। ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள், கர்த்தர் அல்லேலூயா அவர்களை அழிக்காமல் விட்டார். सब लोगों ने मन फिरा और परमेश्वर ने नाश नहीं किया। அல்லேலூயா. हालेलुया। அவன் தேவன் மேல கோபமானார், நினிவேயை கர்த்தர் அழிக்கலன்னு சொல்லி. वो परमेश्वर के साथ क्रोधित हुआ क्योंकि प्रभु निनवे को नाश नहीं அப்ப किया। ஆண்டவர் அவனுக்காக ஒரு பாடத்தை கற்பித்தார். तो प्रभु ने उसे एक पाठ को सिखाया। என்ன பாடம் புகட்டினார்? और किस बात को सिखाया? ஒரு ஆமணக்கு செடியை அவனுக்கு வளர விட்டார். और एक पेड़ को उसके सामने बढ़ाया। அது அவனுக்கு வெயிலுக்கு நிழல் தருகிற ஆமணக்கு செடியா இருந்தது. उस धूप में वो छाव बनकर उसके लिए रहा। அத ஒரு பூச்சி அனுப்பி அந்த செடியவே இல்லாம ஆக்கிட்டார். और उसे कीड़े को बेचकर परमेश्वर ने नाश कराया। எத்தனை பூச்சி அனுப்பினார்? ஒரே ஒரு பூச்சி ஆமணக்கு செடி அழிஞ்சு போயிடுச்சு. और एक कीड़े को बेचकर उस पेड़ को नाश कराया। அல்லேலூயா. हालेलुया। நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, हम पढ़ते कि परमेश्वर ने उससे कहा, நோவாவே யோனாவே நீ இந்த அழிஞ்சு போகிற இந்த ஆமணக்கு செடியை பற்றி இவ்வளவு கவலைப்படுற, और योना तो इस नाश होते हुए पेड़ के बारे में इतना सोच रहा நீ है, ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு பரிதபிக்கிறாய். और इस पेड़ के लिए तो इतना सोच रहा है, ஆனால் நினிவேயிலே எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள்? 1,20,000 ஜனங்கள் இருக்கிறார்கள். लेकिन निनिवे में 1,20,000 लोग हैं। அவர்கள் அழிஞ்சு போகிறத குறித்து நான் அல்லேலூயா அவை பரிதபிக்காமல் இருப்பேனோ? उनके नाश होने से क्या मैं दुखी नहीं होऊंगा? எத்தனை பேர் ஆபகுக்கருடைய இருதயம் வேற, கர்த்தருடைய இருதயம் வேறன்னு जितने लोग சொல்றாங்க. कहते हैं कि हबक्कुक का मन अलग है और परमेश्वर का मन अलग है। ஆபகுக்கருடைய அல்லேலூயா சிந்தனைகள், அவருடைய விருப்பங்கள் வேற, கர்த்தருடைய சிந்தனைகள், கர்த்தருடைய அல்லேலூயா விருப்பங்கள் வேற. हबक्कुक का विचार और योजना अलग है और परमेश्वर का अलग है। நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். आज हमें परमेश्वर का योजना समझते हुए उसकी आराधना करना है। கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் அதற்கேற்றபடி ஜெபிக்க வேண்டும். परमेश्वर का योजना क्या है समझकर उससे प्रार्थना करना அப்படி है। ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். यदि वैसे हम प्रार्थना करें तो प्रभु हमारे प्रार्थना को सुनेगा। சரி, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், नए नियम में लूका 2:9 में पढ़े तो, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே 50-52க்கு பிறகு நம்ம வாசித்தால், लूका 9वें अध्याय के 55 वचन के आगे तो, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்தார். एक दिन यीशु गलीली से यरूशलेम आ रहे இவர் थे நடந்தே எருசலேமுக்கு வந்து கொண்டிருந்தார். और वो चलते भी यरूशलेम के पास आ रहे थे। கலிலேயா இஸ்ரவேலுடைய வடபகுதியில வடகடைசி இருந்தது. गलीली जो यरूशलेम के उत्तर और था எருசலேம் தென்கடைசியில் இருக்கிறது. और यरूशलेम दक्षिणी ओर में இந்த था। ரெண்டுக்கும் இடையில உள்ள பகுதி சமாரியா பகுதியாய் காணப்பட்டது. इन दोनों के बीच में समरिया नगर था। அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா பகுதி வழியாய் அவ எருசலேமுக்கு போனபோது, तो यीशु मसीह समरिया के तरफ से जब यरूशलेम जा रहे थे, அன்னைக்கு சீக்கிரமாய் இருட்டி அல்லேலூயா அவ இருள் வந்து விட்டது, சாயங்காலமாகி விட்டது. उस दिन जल्दी अंधकार हो गया और शाम का समय हो गया। அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அனுப்பினார். तब यीशु ने शिष्यों को एक पास के गांव में भेजा। நீங்க போய் அந்த கிராமத்துல உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த ராத்திரி அவ இயேசுவும் சீஷர்களும் அங்கே கிராமத்துல தங்கிட்டு காலையில போட்டு இடம் கொடுங்கன்னு கேட்க और तुम சொன்னார். गांव वाले से जाकर कहो कि आज के रात यीशु और शिष्य को ठहरने का जगह दो। உடனே சீஷர்கள் போய் என்ன செய்தாங்க? तुरंत शिष्य ने क्या किया? ஒரு ராத்திரி தங்கறதுக்காக அந்த கிராமத்திலே அந்த இடத்துல இடம் கேட்டார்கள். एक रात वहां ठहर जाने के लिए गांव वालों से उन्होंने अनुमति पूछा। அந்த वचனத்துல இருக்குதா இல்லையா? 52 அப்புறம் क्या लूका 9 के 52 के आगे ऐसा है? 54 55 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் 52 54 55 वचन में இப்பொழுது அந்த கிராமத்துக்காரர்கள் இயேசுக்கு என்ன தரல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு வரக்கூடாது, அவ ஊருக்குள்ள கால் வைக்க கூடாது, இயேசு வரக்கூடாது, அவரை புறக்கணிச்சார்கள். और गांव के लोगों ने कहा कि यीशु नहीं आना करके उसे इनकार किया। அதில் இதை அவ கேள்விப்பட்ட சீஷர்கள் அவ இயேசுவின் இடத்துல வந்தார்கள். और इसे सुनते हुए जो शिष्य यीशु मसीह के पास அப்ப आए இயேசு கிட்ட வந்து அல்லேலூயா அவ யாக்கோபு யோவான் வந்து சொல்றாங்க. और यीशु के पास याकूब और यूहन्ना ने कहा, ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகள் வந்து சொல்றாங்க கோவத்துல, दोनों भाई गुस्से में
कहे, இயேசுவே இந்த அல்லேலூயா ஊர்க்காரங்களை சும்மா விடக்கூடாது. यीशु इन गांव वालों को तू ऐसा ही मत छोड़ दे, நீர் யாருன்னு அவங்களுக்கு காட்டாம விடக்கூடாது. तू कौन है इन्हें दिखाए बिना मत छोड़. ரெண்டுல ஒண்ணு இந்த இடத்துல நம்ம செய்யாம போக கூடாது. और हमें इस जगह में कुछ तो करना है. என்ன செய்ய சொன்னாங்க? எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அல்லேலூயா அந்த 50-51 பேரை கரிக்கட்டை ஆக்கின மாதிரி இன்றைக்கு நீர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை சாம்பலாக்க ஆண்டவர். और जैसे एलिशा ने स्वर्ग से आग को उतार कर 51 लोगों को मारा, वैसे तू आग को ला. இந்த ரெண்டு பேருடைய ஜெபம் என்னதா இருந்தது? इन दोनों का प्रार्थना क्या था? வானத்திலிருந்து தீ இறக்கி அந்த ஊர்க்காரங்களை பூரா என்ன செய்யணும்? அல்லேலூயா என்ன சுட்டெரிக்கணும். स्वर्ग से आग उतार कर उस गांव को पूरा नाश करने. அவங்க நினைச்சாங்க இயேசு அவங்களை பாராட்டுவார்னு. उन्होंने सोचा कि परमेश्वर उन्हें बढ़ाई देंगे. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? 9ஆம் அதிகாரத்திலே, लेकिन லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே 55 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வாசித்தால் ஆமென் அது அவர் திரும்பி பார்த்து நீங்கள் எந்த ஆவி உள்ளவர்கள், அல்லேலூயா நீங்கள் என்ன ஆவி உனக்குள்ள இருக்குனார். और प्रभु गुस्से से उनसे कहे कि तुम्हारे अंदर कैसा एक आत्मा है. அவர் சொல்றார் என் கூட இவ்வளவு நாளா 3 வருஷத்துக்கு மேல இருக்கிற அது உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு அல்லேலூயா இப்படி பேசுறேங்கறார். और तुम 3 वर्ष से ज्यादा मेरे साथ हो, लेकिन आपके अंदर कैसा एक आत्मा है. அதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? उसके बाद उन्होंने क्या कहा? நான் ஜனங்களை அழிக்கும்படியாய் வரவில்லை, मैं लोगों को नाश करने को नहीं आया, நான் ஜனங்களை என்ன செய்யும்படியாய் வந்திருக்கிறேன்? ரட்சிக்கவே வந்திருக்கிறேன். मैं लोगों का उद्धार करने के लिए आया हूं. இதுதான் அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. और यही परमेश्वर का योजना எத்தனை है. பேர் கர்த்தருடைய சித்தம் துன்மார்க்கன் அழிஞ்சு போகிறது கர்த்தருக்கு சித்தம் இல்ல. कितने लोग कहते हैं कि दुष्ट लोग नाश होना परमेश्वर का योजना அல்லேலூயா है. அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் கர்த்தருடைய சித்தமாய் காணப்படுகிறது. लेकिन वो मन फिरा कर उद्धार पाए, ये परमेश्वर का योजना है. அல்லேலூயா. हालेलुया. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அதை வாசிக்கிறோம். एजेकियल 18 अध्याय के 23 वचन में हम पढ़ते हैं. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே एजेकियल 18 अध्याय 23 वचन. துன்மார்க்கன் அல்லேலூயா துன்மார்க்கத்திலே மரிக்கிறது யாருக்கு பிரியமில்லை? கர்த்தருக்கு அது பிரியமில்லை. और दुष्ट लोग अपने दुष्टता में मरना परमेश्वर को प्रसन्न नहीं. அவன் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? பிழைக்க வேண்டும், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். लेकिन वो मन फिरा कर बचना चाहिए करके परमेश्वर का इच्छा है. எத்தனை பேர் ஒரு பாவி பாவத்துல சாகிறது நரகத்துல போறது அவருக்கு விருப்பம் இல்லை. कितने लोग कहते हैं एक पापी जो पाप में मर के नरक में जाना परमेश्वर का योजना नहीं. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவ சித்தமாய் காணப்படுகிறது. लेकिन सब लोग मन फिरा, ये परमेश्वर का इच्छा है. அப்ப எப்படி ஜெபிக்கணும்? तो हमें कैसे प्रार्थना करना எப்படி है? இந்த ஆபூக்கு ஜெபம் பண்ணிருக்கணும்? हबक्कुक को कैसा करना था? ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே. प्रभु इन लोगों को तू माफ कर. இந்த அல்லேலூயா ஜனங்கள் தங்களுடைய தவறுகளை உணரும்படியாய் ஒரு உணர்வின் ஆவியை கொடும் ஆண்டவரே. और ये लोग अपनी गलतियों को महसूस करें, ऐसा एक आत्मा उन्हें அந்த दे. ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. इन लोगों की आत्मिक आंखें को खोल, ऐसा प्रार्थना करना இப்படித்தான் था. அவர்கள் ஜெபம் பண்ணிருக்க வேண்டும். और ऐसा प्रार्थना उन्हें करना था. ஆனால் இவருடைய ஜெபம் வித்தியாசமா இருந்தது. लेकिन इनका प्रार्थना कुछ अलग था. ஆமென். இந்த ஆபூக்குடைய ஜெபம் அல்லேலூயா ஆண்டவரே அவங்களை அடியும் ஆண்டவரே, கையை ஒடியும் ஆண்டவரே, और हबक्कुक காலை உடையும் ஆண்டவரே. இப்படித்தான் அவன் ஜெபமாய் காணப்படுகிறான். और ऐसा प्रार्थना था कि इन्हें मार, उनके हाथ. சில விசுவாசிகளுடைய ஜெபம் இன்னைக்கு இப்படித்தான் ஆபூக்கின் ஜெபம் மாதிரி போயிட்டு இருக்கு. आज भी बहुत सारे विश्वासी का हबक्कुक की तरह प्रार्थना है. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஜெபம் பண்றது वो लोग कैसा प्रार्थना करते हैं? ஆண்டவரே நான் எத்தனை நாள் தான் ஜெபம் பண்றேன், நீர் கேட்க மாட்டேங்கிறீரே. प्रभु कितने दिनों से प्रार्थना करो तो सुनता नहीं. அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறாரு, நீர் சும்மா விட்டு பிடிச்சிட்டு இருக்கீரே. और वो तो ऐसा कर रही है, लेकिन आप उसे ऐसा ही छोड़ देते அவ हैं. ரெண்டு குடும்ப ஆண்டவரே, ரெண்டு அடி குடு ஆண்டவரே. और उसे तू मार दे, அவ கையை உடையும் கால் உடையும் ஜெபம் பண்றான். उसके हाथ पैर तोड़ दे. அப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். यदि आप ऐसा प्रार्थना करोगे तो प्रभु कभी नहीं सुनेगा. அல்லேலூயா. அங்க உடைக்கிறதுக்கு பதிலா எங்கேயோ உடைச்சு விட்டுறாரு வேற. और उधर तोड़ने को छोड़कर कहीं और तोड़ देगा. எத்தனை பேர் அல்லேலூயா அப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் விரும்பலன்னு சொல்றாரு. कितने लोग कहते हैं कि ऐसा प्रार्थना करना परमेश्वर नहीं चाहता है. எப்படி ஜெபிக்கும்படியாய் சொல்றாரு? कैसा प्रार्थना करने को कहता है? ஆமென். இந்த அல்லேலூயா அல்லேலூயா இந்த எசேக்கியேலின் புத்தகத்துல பார்த்தால் एजेकियल में हम पढ़ते हैं. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். एजेकियल के 22 के 30 में ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியேலோடு சொன்னார், प्रभु एजेकियल से कहे, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு मैं देश को नाश नहीं करूं इसलिए. 22 எசேக்கியேல் 22:30ல நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு एजेकियल 22 के 30 में मैं देश को नाश नहीं करूं எனக்கு इसलिए. முன்பதாக அவன் திறப்பின் வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கவன் யார் என்று நான் ஒருத்தனை தேடினேன். और मैं ढूंढ रहा हूं कि कौन लोगों के लिए मध्यस्थ करता நான் है. ஒருத்தனை தேடினேன், திறப்பின் வாசலில் நிற்கிறவனை. और कौन
मध्यस्थ कर रहा है ऐसा मैं लोगों को देख रहा हूँ। தேசத்திற்காய் அழுது ஜெபிக்கிறவனை தேடினேன். देश के लिए रोने वालों को मैं ढूंढ रहा நான் हूँ தேசத்தை என்ன செய்யாதபடிக்கு ரபா, ताकि मैं देश को क्या नहीं நான் करूं, தேசத்தை என்ன செய்யாதபடிக்கு அழிக்காதபடிக்கு நான் ஒருவனை தேடினேன், ஜெபிக்கிற ஒருவனை मैं தேடினேன், देश को नाश नहीं करूं इसके लिए प्रार्थना करने वाला एक को ढूंढ रहा था விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவனை தேடினேன். और प्रार्थना करने वाले व्यक्ति को ढूंढ रहा था। ஆனால் தேசத்திற்காய் ஜெபிக்கிற ஒருத்தரை நான் பார்க்கலங்கறார். लेकिन देश के लिए रोने वाला मैंने किसी को नहीं देखा। இந்த ஆராதனையில் எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன். इस आराधना में कितने लोग कहते हैं कि तेरे योजना को पूरा करने के लिए मैं समर्पण உம்முடைய करता हूँ, ஏக்கம் என்னுடைய ஏக்கமாய் மாற்றும் ஆண்டவரே. तेरा इच्छा मेरा इच्छा हो உம்முடைய परमेश्वर, விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாற்றும் ஆண்டவரே. तेरी योजना मेरा योजना रहे परमेश्वर। இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். भारत के देश के लिए आपको प्रार्थना करना மும்பை है, பட்டணத்திற்காய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். इस मुंबई शहर के लिए आपको प्रार्थना करना है। நிறைய ஜெப தேவைகள் உண்டு இந்த தேசத்திற்காக ரபா. इस देश के लिए बहुत से प्रार्थना की विनती है। எத்தனை பேர் திறப்பின் வாசலில் இருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் மாற்ற விரும்புகிறார் ரபா. कितने लोग कहते हैं कि मैं मध्यस्थ करूंगा इस देश के लिए, அதில் எசேக்கியேலை போல நாமே ஆபிரகாமை குறித்து பார்த்தால், और एजेकियल की तरह जब हम अब्राम को देखते हैं, ஆபிரகாமை குறித்து நாம 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். उत्पत्ति के 18 अध्याय में अब्राम के बारे में पढ़ते हैं। ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 26 ல இருந்து 32 வரைக்கும் उस 18 अध्याय के 26 से 32 वचन, கர்த்தர் சோதோம் பட்டணத்தை அழிக்காதபடிக்கு परमेश्वर सोदम को नाश नहीं करे இந்த इसलिए, ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிறான். और अब्राम ने विनती की थी ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, कि यदि 50 धर्मी रहे तो भी नाश करेगा 40 क्या? நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, क्या 40 रहे तो भी तो नाश करेगा? 30 20 10 என்று 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. और वैसे 30 20 करके 10 को भी रहेगा तो क्या तो माफ नहीं அவன் அந்த करेगा? சோதோம் பட்டணம் அழிஞ்சு போகாதபடிக்கு திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு ஆபிரகாமை उस பார்க்கிறோம். सोदम को नाश नहीं करे ऐसा मध्यस्थ करने वाला एक अब्राम को हम देखते हैं। இந்த ஆராதனையிலே அப்படி ஆபிரகாமை போல அவன் திறப்பின் வாசலில் நிற்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். और अब्राम की तरफ परमेश्वर चाहता है इस आराधना में हर एक जन बदल जाए। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் அல்லேலூயா இன்றைக்கு எனக்கு நீர் தரிசனத்தை தாரும், எனக்கு பாரத்தை தாரும் ஆண்டவரே. कितने लोग कहते हैं कि हर रोज देश के लिए प्रार्थना करने वाला एक बोझ और भार को मुझे दे। ஒரு பாரம் வந்தால் மாத்திரமே ஜெபிக்க முடியும். यदि एक बोझ आए तो ही हम प्रार्थना कर ஒரு सकते हैं, தரிசனம் வந்தால் மாத்திரமே ஜெபிக்க एक முடியும். दर्शन आए तो ही हम प्रार्थना कर सकते हैं। கிடைக்கிற நேரத்தை எல்லாம் தேசத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் அல்லேலூயா ஜெப வீராங்கனையாய் கர்த்தர் மாற்ற और விரும்புகிறார். जो भी हमें समय मिलता है परमेश्वर ऐसा करे कि हम देश के लिए प्रार्थना करें। நாம் எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். यदि हम यिर्मयाह 9 के पहला वचन को पढ़े तो, எரேமியா அல்லேலூயா 1ஆம் அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், यदि यिर्मयाह 9 अध्याय का पहला वचन, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் எப்படி இருக்கும், நலமாய் இருக்கும். और मेरे सिर पानी और आग आंसू से भरे तो अच्छा है। நான் இரவும் பகலும் ஆமென் அல்லேலூயா எருசலேம் குமாரத்திகளுக்காக இஸ்ரவேல் குமாரத்திகளுக்காக என்ன செய்வேன், அல்லேலூயா நான் ஜெபம் பண்ணுவேன், விண்ணப்பம் பண்ணுவேன். कि मैं रोज इस्राएल के लिए प्रार्थना करूं। ஒவ்வொரு நாளும் எரேமியா அழுது அழுது ஜெபித்தார். हर रोज यिर्मयाह रोज रोते रोते प्रार्थना எரேமியா करता था, அழாத நாட்கள் கிடையாது. और यिर्मयाह किसी भी दिन रोए बिना नहीं அவன் था। தனக்காக அழவில்லை, अपने आप के लिए नहीं रोया, தன்னுடைய குடும்பத்துக்காக அழவில்லை. अपने परिवार के लिए नहीं रोया। யாருக்காக அழுதான்? किसके लिए रोया? எருசலேம் பட்டணம் மனம் திரும்பும்படியாய் அழுதான். और यरूशलेम नगर मन फिरा इसके लिए उसने रोया। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் எரேமியாவை போல என்ன மாற்ற மாட்டவரே, ये तो लोग कहते हैं कि प्रभु मुझे यिर्मयाह की तरह ஒரு बना, ஆபிரகாமை போல என்ன மாற்ற மாட்டவரே. एक अब्राम की तरह मुझे बना। கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்து அவர் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. प्रभु आज ऐसा एक अनुग्रह को देकर हमें खड़ा करना चाहते हैं। हालेलुया। இப்போ இவன் இப்படி கேட்டதுனால நீர் ஏன் அழிக்கல, ஏன் தண்டிக்கலன்னு கேட்டதுனால, और अब क्योंकि इसने ऐसा पूछा कि क्यों तू दंड नहीं दे रहा है, 2ஆம் அதிகாரத்தில் ஆபகுக்குல பார்த்தால், हबक्कुक के दूसरे अध्याय में हम पढ़ते हैं, ஆபகுக்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தில் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். हबक्कुक दूसरे अध्याय का तीसरा वचन में प्रभु ने एक प्रतिज्ञा उसे दिया। அந்த 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அவனோடு பேசினார். तीसरा वचन के अंतिम भाग में प्रभु ने उससे बात அது की, தாமதித்தாலும் என்ன செய்யும், அதற்கு நீ காத்துரு, அது தாமதித்தாலும் நிச்சயமா என்ன செய்யும், அது வரும், நீ காத்துரு. और उसका विलंब होगा तो भी वो निश्चय पूरा होगा, அது தாமதிச்சாலும் காத்துரு, அது வரும், அது தாமதிக்காது. और वो विलंब होगा तो भी तू रुकते रहे वो पूरा होगा। ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் அல்லேலூயா ஆபகுக்கு கொடுக்கிறார்? क्यों इस बात को प्रभु ने हबक्कुक को दिया? நீ நினைக்கிற அல்லேலூயா ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டேங்கிறாரு, ஒண்ணும் செய்ய மாட்டாரு, கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு, நாட்கள் போகிறது, மாசங்கள் போகிறது, வருஷங்கள் போகிறது, இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகிட்டே போகுது,
ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு அல்லது அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. क्योंकि तू सोचता है कि प्रभु देखता नहीं और इन लोग का पाप बढ़ते जा रहा है, ஆனால் உன்னுடைய நேரத்தின்படி கர்த்தர் தண்டிக்க மாட்டார். लेकिन तेरे समय के अनुसार प्रभु दंड नहीं देगा. உன்னுடைய நேரத்தின்படி நீ விரும்புகிறபடி கர்த்தர் யாரையும் நியாயந்தீர்க்க மாட்டார். जैसा तू चाहता है वैसा प्रभु किसी को न्याय नहीं लाएगा. அவருக்குன்னு ஒரு நேரம் உண்டு. उसके लिए एक समय है. அவர் எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தின்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். सब कुछ अपने समय अनुसार करने वाला वो परमेश्वर है. எத்தனை பேர் அவருடைய நேரத்தின்படி தான் அது நன்மையானாலும் தீமையானாலும் ஆசீர்வாதமானாலும் அல்லது அது வாழ்வானாலும் எல்லாம் அல்லது அவருடைய நேரத்தின்படி செய்து முடிக்கிற और தேவன். कितने लोग कहते हैं आशीष हो या न्याय प्रभु के समय अनुसार ही वो करता है. ஆனால் விசுவாசிகளுடைய வேலை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை அவருடைய நேரத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டியது அவசியம். लेकिन हम विश्वासी उसके समय के लिए रुकना है. அல்லேலூயா हालेलुया. ஆமென். உங்க வீட்டுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் யாராவது செய்விட பில்லி சுனியோ அல்லது என்ன பண்ணினாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் ஆண்டவரே தண்டியும் ஆடியும் விரட்டும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் உடனே ஒண்ணு நடக்காமல் இருக்கலாம். और आपके घर के विरोध जो भी जादू टोना करते हैं वो सब के लिए आप रोते हो, लेकिन प्रभु तुरंत सुनता नहीं. ஆனா கர்த்தர் சொல்றாரு தண்டனை வரும், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி உடனே வராது, அவருடைய நேரத்தின்படி கர்த்தர் செய்வார். लेकिन प्रभु कहता है कि दंड आएगा लेकिन तेरे समय के अनुसार नहीं, लेकिन जरूर आएगा. அதுபோல ஒரு உயர்வு, ஒரு ப்ரமோஷன், ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம் அல்லேலூயா நம்முடைய நேரத்தின்படி நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியா என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. और वैसे सारे आशीषों को भी परमेश्वर अपने समय के अनुसार करेगा. ஹalleluya. हालेलुया. நீ காத்திரு. तू उसके लिए रुकना. நீ பொறுமையோடு கூட காத்திரு. धीरज के साथ रुकना. அவசரப்படாதே. जल्दबाजी को मत कर. அவருடைய நேரம் வரைக்கும் நீ காத்திருந்தால் அவருடைய மகிமையை காண முடியும், அந்த அதிசயங்களை காண முடியும், அல்லது விடுதலையை காண முடியும், ஒரு வெற்றியை காண முடியும். यदि उसके समय के लिए तो रुकेगा तो आशीष और छुटकारा चंगाई को देखेगा. அதான் சொல்றார், வருகிறது நிச்சயமாய் வரும், நீ பொறுமையோட காத்திரு. इसलिए प्रभु कहता है कि वो निश्चय पूरा होगा तो रुकना. Praise the Lord. हालेलुया. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், यदि आप उत्पत्ति के 12 अध्याय को पढ़े तो ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தால், उत्पत्ति 12 का 6 को अगर आप पढ़े तो இந்த ஆபிரகாம் அல்லேலூயா பிரயாணப்பட்டு புறப்பட்டு கானானுக்குள்ள வந்துட்டார். ये अब्राहम कानान में प्रवेश किया. அல்லது 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கானானுக்குள்ள ஆபிரகாம் முத கால் வச்ச இடம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. और 12 के 6 में अब्राहम ने पहला जो जगह पर पैर रखा उसका नाम எந்த है. இடத்துல முதலாவது கால் வச்சார்? சீகேம் என்கிற இடத்துல அல்லேலூயா இந்த ஆபிரகாம் போய் கால் और வச்சார். शेकेम नामक जगह पर अब्राहम ने अपना पैर रखा. அப்ப 7வது வசனத்துல கர்த்தர் அவனோடு तो பேசினார். 7वें वचन में प्रभु ने उससे बात की. ஆபிரகாமே, நீ நிற்கிற இந்த தேசத்தை, இந்த இடத்தை அல்லேலூயா நான் உனக்கு சந்ததிக்கு என்ன செஞ்சிட்டேன்? நான் கொடுத்துட்டேங்கிறார். अब्राहम तो जिस भूमि पे खड़ा है उससे मैंने तेरे पीढ़ी को दे दिया. அல்லது 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல உனக்கு சந்ததிக்கு நான் தந்துட்டேங்கிறார். और 12 के साथ में तेरे वंश को मैंने दिया प्रभु ने कहा. ஆனால் உடனே அவர் கொடுக்கல. लेकिन तुरंत प्रभु ने नहीं दिया. 2 அதிகாரங்கள் தாண்டி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், और 2 अध्याय के बाद उस उत्पत्ति 15 के 13 को अगर आप पढ़ेंगे, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், उत्पत्ति 15 के 13 में உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்திலே அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பரதேசிகளாய் 400 வருஷம் இருப்பார்கள். और तेरे वंश अन्य देश में गुलाम जैसे रहेंगे. 400 வருஷங்களுக்கு பிறகுதான் அவன் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிப்பார்கள் என்று और சொல்கிறார். 400 वर्ष के बाद ही उस कानान देश में वो आएंगे. அவன் 12வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது 400 வருஷத்தை சொல்லவே இல்லை. उस 12वें अध्याय में उसने 400 वर्ष करके नहीं कहा. சில சமயத்துல ஆபிரகாம் போல ஆண்டவர் உங்ககிட்ட அல்லேலூயா அவன் வேற ஒன்றை சொல்லாம அல்லது சும்மா முதல்ல அவர் சொல்லியிருந்தார் என்றால், और यदि अब्राहम की तरफ प्रभु ने आपसे भी पहले कुछ और कहा சிலதை மறைச்சு வச்சுக்கிட்டு சிலதை மாத்திரம் பேசி இருந்தார். और सिर्फ कुछ छुपाते हुए कुछ बातों को प्रभु ने जब किया. ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட? अब्राहम प्रभु से क्या कहा होगा? ஆண்டவரே, இதெல்லாம் நீர் அன்னைக்கு சொல்லவே இல்லையா? प्रभु ये सब तो उस दिन तूने मुझसे नहीं कहा. அன்னைக்கு இதெல்லாம் நீர் சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டீரே. उस दिन तो छुपा कर ये सब नहीं कहा. ஆண்டவரே, ஏன் இப்படி அன்னைக்கு சொல்லலையா? क्यों उस दिन तूने मुझसे नहीं कहा? அப்போ அதுல உடனே தாரது மாதிரி பேசினாரு. ஆனால் இப்பொழுது 400 வருஷம்ங்கறார். वो तुरंत देने जैसा बात किया,
लेकिन अब कहते कि 400 वर्ष। அதை யாத்ராமத்துல போய் பார்த்தால் 430 வருஷமாய் மாறி போனது. उसी निर्गमन में पढ़े तो 430 वर्ष हो गया। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் அவருடைய நேரத்தின்படி தான் அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். कितने लोग कहते हैं कि उसके समय अनुसार ही वो सब कुछ देता है, அவருடைய நேரத்தின்படி அற்புதத்தை செய்கிறார். उसके समय अनुसार वो अद्भुत को करता है, அவருடைய நேரத்தின்படி ஒரு விடுதலை அவர் நமக்கு தருகிறார். उसके समय अनुसार वो छुटकारे को देता है। எத்தனை பேர் உம்முடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன். कितने लोग कहते हैं कि प्रभु तेरे समय के लिए मैं रुकता हूँ। பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். धीरज से रोकने वाले लोग भाग्यवान हैं। பொறுமையின் ஆவி தேவை. एक धीरज की आत्मा चाहिए, பொறுமையின் ஆவி தேவை. धीरज की आत्मा चाहिए, பொறுமையின் ஆவி தேவை. एक धीरज की आत्मा चाहिए। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேலரோடு கூட प्रभु ने इस्राएलियों से कहा இவர்கள் எரிகோ பட்டணத்தை சுற்றி வரணும். ये लोग इस्राएल के चारों ओर आने हैं। எத்தனை நாள் சுற்றி வந்தார்கள்? कितने दिन वो आए? எத்தனை நாள் சுற்றி வந்தார்கள்? அவர்கள் 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7 दिन उन्हें फेरा लगाया முதல் 6 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுத்தி வந்தார்கள். और पहले 6 दिन वो एक बार घूम के आए। 7வது நாள் எத்தனை தடவை சுத்தி வந்தார்கள்? और 7वें दिन कितनी बार? அவர்கள் 7 தடவை சுத்தி வந்தார்கள். 7वें दिन 7 बार वो घूमे। ஆண்டவர் சொன்னார் நீ சுத்தி வாரது சரி, வாயை அடிக்காம வரணும்ட்டார். और प्रभु ने कहा तू घूमता है लेकिन बिना बात किए हुए आना। வாயை எப்படி வச்சுக்கறணும்ட்டாரு? और मुंह को कैसे रखना? அதுல சுத்திட்டு எரிகோவை சுத்தி வரும்போது எப்படி வர சொன்னாரு? यरीहो के चारों ओर जब तो घूमेगा कैसे आना है? சத்தம் போட்டுட்டு வர சொன்னாரா? எப்படி மௌனமாய் வர சொன்னாரா? क्या आवाज करके आने को कहा या चुप रहकर आने को? இவருடைய ஊர்வலம் என்ன ஊர்வலமா இருந்தது? மௌன ஊர்வலமா இருந்தது. அல்லேலூயா 7 நாள் வரும். और 7 दिन वो चुप रहकर घूमे थे। அல்லேலூயா ஆண்டவர் சொன்னாரு நீ 7 நாள் நீ சுத்திட்டு வரும்போது வாயை திறந்துறாத. மேல அலங்கத்தின் மேல இருந்துகிட்டு சிரிப்பா. அல்லேலூயா இந்த பயலுகளா அவன் எரியோவை தகர்க்க போறான்னு சொல்லி சிரிப்பா, கேலி பண்ணுவா, கிண்டல் பண்ணுவா. நீ மட்டும் வாயை திறந்துறாதன்றார். और प्रभु ने कहा कि दीवार के ऊपर से सब लोग मजाक उड़ाएंगे कि ये लोग आए करके लेकिन आप मुंह नहीं खोलना। அல்லேலூயா हालेलुया। அது ஆண்டவருடைய வார்த்தை. வாயை திறந்துற கூடாது, மௌனமா இருந்துக்கோ. और प्रभु का ये था कि वो लोग मुंह नहीं खोलना। ஆனா சில சமயத்துல அல்லேலூயா நமக்கு எப்படி இருக்க முடியல? लेकिन कुछ समय हम कैसे रहते நமக்கு हैं? எப்படி இருக்க முடியல? மௌனமா இருக்கிற அல்லேலூயா முடியவே முடியாது. कुछ समय हम चुप रह ही नहीं पाते அல்ல हैं। ஒரு நாள் மௌனமா இருந்துட்டா அது உலக சாதனையாய் தெரியும். यदि एक दिन चुप रहे तो वो एक बड़ी बात हो எத்தனை जाता பேர் है। மௌனமாய் இருக்க कितने சொன்னார்? लोग कहते हैं कि प्रभु ने चुप रहने को उनसे कहा। மௌனமா சுத்திட்டு வந்த சொன்னாரு, சத்தமா சுத்திட்டு வர சொன்னாரு. 6ஆம் அதிகாரத்திலே और 6ठे अध्याय में कैसा प्रभु ने कहा? யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்றாரு? यहोशू के 6ठे अध्याय में ஆமென். யோசுவா ஜனங்களை நோக்கி அல்லேலூயா வசனம் 10வது வசனம் நான் சொல்லும் நாள் மட்டும் ஆர்ப்பரியாமலோ வாயினால என்ன காட்டாமலோ சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்க வாயிலிருந்து என்ன பேச்சு, எத்தனை பேச்சு புறப்படக்கூடாது? ஒரு பேச்சும் புறப்படக்கூடாது. சொல்லுகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஒரு பேச்சும் புறப்பட கூடாது. और यहोशू 6 के 10 में जब तक नहीं कहो तब तक चुप रहना। ஆண்டவர் சொல்றாரு அல்லேலூயா சொல்ற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்ங்கறாரு? அவ வாயை மூடிட்டு இருக்கணும். प्रभु कहते हैं कि जब तक मैं नहीं कहूं अपने मुंह को बंद रखना। மௌனமாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பெரிய வெற்றியை கண்டார்கள். और मुंह बंद करके परमेश्वर के वचन अनुसार एक बड़ा जय कौन नहीं எத்தனை देखा? பேர் அவர் தம்முடைய நேரத்தின்படி பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன். कितने लोग कहते हैं अपने समय अनुसार वो महान काम को करता है। எரிகோ கோட்டை உடைஞ்சது இவருடைய திட்டத்தின்படி அல்ல, இவருடைய நேரத்தின்படி அல்ல. वो यरीहो का दीवार गिरा इनके कारण नहीं, அது தேவனுடைய திட்டம். அவருடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தார். वो परमेश्वर का योजना था कि उसके समय अनुसार वो सब पूरा அவர் करे। அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். वो अपने समय के अनुसार सब कुछ अच्छा करता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। Hallelujah. हालेलुया। எருசலேமுக்கு தண்டனை வரும். அல்லேலூயா தண்டனை வரும், நியாய தீர்ப்பு வரும். ஆனால் அது உடனே வராது. நீ அதை காண வேண்டுமென்றால் பொறுமையோடு காத்திரு என்றார். और यरूशलेम के दंड और न्याय आएगा लेकिन तुरंत नहीं उसके लिए रुकना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். उस पहले अध्याय 3रा वचन में एक और बात को हम देखते நீங்க हैं। அபூக்கு 1:3ல என்ன வாசிக்கிறோம்? अब पहला अध्याय का 3रा वचन में ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் என்னை என்னத்தை காண வைக்கிறீர்? எனக்கு நீர் அக்கிரமத்தை பார்க்க வைக்கிறீர். और अधर्म को देखने के लिए तू मुझे रोज अनुमति देता है। அல்லேலூயா. அவன் பட்டணத்துல எருசலேமிலே அவன் ஜனங்களுடைய அக்கிரமத்தை பார்க்க வச்சிட்டு और सारे वो अन्याय तो मुझे देखने को रखता है। இத பார்க்கல நீர் உயிரோட எடுத்துக்கிறது நல்லது ஆண்டவர். और इससे अच्छा तो तू मुझे जीवित ले ले। ஆமென். நாம சங்கீதக்காரன் சொல்றத பார்த்தால் यदि भजन संहिता लिखने वाले को देखे 73ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல भजन संहिता 73 का 3रा वचन 73ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? भजन संहिता
துன்மார்க்கரின் வாழ்வை துன்மார்க்கரன் நல்லா இருக்கிறான், அவன் வாழ்ந்து சுகித்திருக்கிறான், அதை நான் பார்க்கும்போது என்ன இருக்கிறது? அவர்கள் மேல பொறாமை கொண்டேன். और जब दुष्ट लोग एकदम अच्छे से जीते तो मुझे एक जलन होता है. துன்மார்க்கர்கள் அல்ல அல்லேலூயா இருக்கிறதே, அவன் அல்லேலூயா நல்ல ஆடம்பரமா இருக்கிறான், எல்லா சுகமா இருக்கிறான், இத பார்க்கும்போது பொறாமைப்படுகிறேன். और दुष्ट लोग अच्छे स्वास्थ्य में रहते हैं, इसे देखकर मुझे जलन होता है. 73ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல சொல்லுகிறான், उस भजन 73 के 7 में அவன் நினைக்கிறதுக்கு அதிகமாய் சம்பவிக்கிறது, और वो अपने से भी ज्यादा कमाते हैं, துன்மார்க்க நினைக்கிறதுக்கு அதிகமாய் நடக்கிறது என்றார். और सोचने पे ज्यादा उनके लिए होता है. அதனுடைய 13வது வசனத்துல 13 वचन में 73ஆம் சங்கீதம் 13வது வசனத்துல என்ன சொல்றார்? भजन संहिता 73 के 13 में, ஆண்டவரே அப்படியானால் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய இதயத்தை சுத்திகரித்து நான் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? और इस कारण रोज मुझे शुद्ध रहकर जीने का क्या अर्थ हुआ? ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இதயத்தை கழுவி சுத்திகரித்து நான் உமக்காய் வாழுகிறேனே, அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஆமென், என்னுடைய வாழ்க்கையில என்னது ஆமென் பிரச்சனைங்கறார். और हर रोज मैं अपने हृदय को शुद्ध करके जीता था, इसका क्या अर्थ हुआ? 73ஆம் சங்கீதம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 73 के 16 में हम पढ़ते அவர் हैं, சொல்ற ஒவ்வொரு நாளும் வேதனை, हर रोज दुख है, ஒவ்வொரு நாளும் துக்கம், வேதனை, போராட்டங்கள், கண்ணீர் எல்லாம். हर रोज वेदना, दुख और अश्रु है. அல்லேலூயா, हालेलुया. எத்தனை பேர் உலகத்துல துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் நல்ல அல்லேலூயா சுகமாய் சுகித்து வாழும்போது, और कितने लोग कहते हैं जब दुष्ट लोग संसार में अच्छे तरीके से जीते हैं, கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டத்தை, வேதனையை, கண்ணீரை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर के विश्वासी लोग हर रोज अश्रु और वेदना से झेलते हैं. தாவீது தன்னுடைய வாழ்க்கையை துன்மார்க்கனோடு ஒப்பிட்டு பார்த்தார். दाऊद ने अपने जीवन को दुष्ट लोगों के साथ तुलना किया. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க வாழ்க்கையை துன்மார்க்கனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், பரலோகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். लेकिन आज प्रभु कहता है कि अपने जीवन को दुष्ट लोगों के साथ मत करो, लेकिन स्वर्ग के साथ करो. நமக்கு இந்த பூமியில உபத்திரவங்கள் உண்டு. हमारे लिए संसार में दुख तकलीफ है. விசுவாசிக்கு பூமியில என்ன உண்டு? உபத்திரவங்கள், கஷ்டங்கள் உண்டு. विश्वासियों के लिए भूमि में दुख और तकलीफ है. ஆனால் இயேசு வரும்போது உபத்திரவம், கண்ணீர், வேதனை நிச்சயமாய் மாறி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? लेकिन यीशु के आने से सब दुख तकलीफ बदलेंगे. कितने लोग विश्वास करते கரத்தை हैं? உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு வேதனை மாறலனா இயேசு வரும்போது வேதனை நிச்சயமாய் மாறும். हाथ उठाकर कहो, अगर आज मेरा दुख नहीं बदले तो यीशु जब आएंगे तब बदलेगा. இன்னைக்கு அல்ல கண்ணீர் துடைக்கப்படலனா இயேசுவுடைய வருகையில நிரந்தரமாய் கண்ணீர் துடைக்கப்படும். यदि आज मेरे अश्रु पोंछे नहीं जाते तो यीशु जब आएंगे पोंछा जाएगा. அல்லேலூயா, हालेलुया. நமக்கு கர்த்தர் பரலோக வாழ்க்கையை வச்சிருக்கிறார். हमारे लिए प्रभु ने स्वर्ग का जीवन को रखा है. அதுதான் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது जब उसकी तुलना हम करें, ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கறாங்க. रोमियो 8 के 16 को सब लोग लें. ரோமர் 8:18ல அவர் என்ன சொல்றாரு? रोमियो के 8 के 16 में, இந்த அல்லேலூயா, இந்த பாடுகள் நிறைந்த, இந்த கஷ்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையை பரலோகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், பரலோக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் என்ன செய்ய முடியாது? நாம் அதை ஒப்பிடவே முடியாது. जब इस पृथ्वी के जीवन के स्वर्ग के साथ तुलना करें तो हम तुलना कर ही नहीं सकते எத்தனை हैं. பேர் கர்த்தர் நமக்கு பரலோக வாழ்க்கை வச்சிருக்கிறாருங்கறார். कितने लोग कहते हैं प्रभु ने हमारे लिए एक स्वर्गीय जीवन को रखा அங்கே है. வேதனை இல்லை, वहाँ पर वेदना नहीं, அங்கே துக்கம் இல்லை, वहाँ पर दुख नहीं, அங்கே வருத்தம் இல்லை. ஹalleluya. वहाँ पर तकलीफें नहीं. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறனால நம்ம பாக்கியவான்கள். और ऐसा जीवन प्रभु ने हमारे लिए रखा है, इसलिए हम भाग्यवान Praise the हैं. Lord. प्रभु की स्तुति हो. நான் உலக மனுஷனை பார்த்து வாழல ஆண்டவரே, कितने लोग कहते हैं कि मैं संसार के लोगों को देखकर நான் नहीं உம்மை பார்த்து जीता, வாழுகிறேன். तुझे देखकर मैं जीता हूँ, நான் பரலோகத்தை நோக்கி வாழுகிறேன். स्वर्ग को देखकर जीता हूँ. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உம்மை நோக்கி வாழுகிறேன். प्रभु मेरे आत्मिक जीवन में तुझे देखकर मैं जीऊंगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். ऐसा एक आत्मिक जीवन को प्रभु देते தேவ हैं. பிள்ளையே, அல்லேலூயா, துன்மார்க்க அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்ல வேண்டாம். प्रिय परमेश्वर के बच्चे, दुष्ट लोग ऐसा जी रहे नहीं கர்த்தர் कहना. நிச்சயமாய் அது ஒவ்வொருவரையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். प्रभु निश्चय हर एक को ऊंचा करने के लिए योग्य है. 2022ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? 2022 में प्रभु आशीष करेगा. कितने लोग विश्वास அவர் करते हैं? நினைக்கிறதற்கு எண்ணுகிறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். क्योंकि वो सोच विचार से करने वाला परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இப்படி அவன் ஜெபம் பண்ணனால ஆமோக்கு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல अब வாசித்தார். क्योंकि उसने ऐसा प्रार्थना कि हबक्कुक पहला अध्याय का 6वां वचन में हम पढ़ते हैं. ஆமோக்கு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். 6वां वचन में प्रभु ने उसे उत्तर दिया. நான் இந்த இஸ்ரவேலை எருசலேமை தண்டி
தண்டிப்பேன். मैं इजराइल और यरूशलेम को दंड दूंगा। யாரை கொண்டு தண்டிப்பேன் என்றார்? किसके द्वारा दंड दूंगा? கல்தேயர் என்றால் பாபிலோனியர்கள். और उस कलतियन मतलब बाबुल के लोग, நான் பாபிலோனியர்களை கொண்டு எருசலேமை தண்டிப்பேன் என்றார். और बाबुल के द्वारा मैं इजराइल को दंड लाऊंगा। அல்லேலூயா. அதிலே நாம வாசித்தால் எசேக்கியேல் 24:2 एजेकियल के 24 के 2 में 24:2 பாபிலோன் எருசலேமுக்கு விரோதமாய் வரும் என்றார். जब बाबुल इजराइल के विरोध आए तो ஆமென். எரேமியா 25:11 வாசித்தால் यिर्मयाह 25 के 11 में, எரேமியா 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே यिर्मयाह 25:11 में, ஓ எருசலேம் தரைமட்டமாகும் அல்லவா? यरूशलेम तो नाश हो जाएगा, அவன் தரைமட்டமாகும் அல்லவா? यरूशलेम पूरा नाश होगा। அவன் யூதர்கள் யூதா ஜனங்கள் அவன் பாபிலோனிலே 70 வருஷம் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள். और बाबुल के लोग वहां पर गुलामी की जिंदगी जिएंगे। அல்லேலூயா. எத்தனை வருஷம் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள்? कितने वर्ष वो बंदी 70 रहेंगे? வருஷம் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள். 70 वर्ष गुलामी में रहेंगे। அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அல்லேலூயா, தேவ சீக்கிரமாய் பாபிலோனியர்களை கொண்டு நான் தண்டிப்பேன் என்றார். प्रभु ने कहा कि बाबुल को लेकर मैं उन्हें दंड दूंगा। எத்தனை பேர் கர்த்தர் எந்த வழியிலும் சிட்சையை தர முடியும்? कितने लोग कहते हैं प्रभु किसी भी तरीके से दंड ला நம்முடைய सकता है, நிறைவுகள் அவருடைய நிறைவுகள் அல்ல. क्योंकि हमारे सोच उसके सोच नहीं है। சில சமயத்துல கடன் பிரச்சனையை அனுமதிச்சு அவர் அல்லேலூயா என்ன செய்யலாம்? பிரச்சனையை அனுமதிச்சு அவர் அல்லேலூயா கண்ணீர் வடிக்க விடலாம். कुछ समय कर्ज की तकलीफ लाकर परमेश्वर आपको सही कर सकता சில है। சமயத்துல தீராத வியாதியை அனுமதிச்சு கண்ணீர் வடிக்க விடலாம். कुछ समय एक बीमारी के कारण आपको वो रुलाएंगे। சில சமயத்துல முள்ளுகளை போல எதிரிகள் சத்துருக்கள் அல்லேலூயா விரோதமாய் கிரியை செய்ய விட்டு அல்லேலூயா அவர் விசுவாசியை இன்னும் அல்லேலூயா புளிச்சு எடுக்க பார்ப்பார். और कुछ समय उस शत्रु को द्वारा परमेश्वर विश्वास को बलवंत करेंगे। ஏதோ ஒரு வழியில கர்த்தர் பக்குவப்படுத்த விரும்புகிறார். और किसी भी तरीके से प्रभु विश्वासी को बनाना चाहते எத்தனை பேர் हैं, நம்மை பக்குவப்படுத்த கர்த்தருக்கு अनेक வழிகள் இருக்கிறது? எத்தனை பேர் और சொல்லுங்க? हमें दृढ़ बनाने के लिए परमेश्वर बहुत से तरीकों को जानते சொல்லுங்க. हैं। ஆண்டவர் அவருடைய விருப்பம் வேற, நம்முடைய விருப்பம் வேற. कहो कि परमेश्वर का विचार अलग और हमारे अलग। அவருக்கு தெரியும் ஆராதனைக்குள்ள இருக்கிற தேவப்பிள்ளை உங்களை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்த வழியில எந்த பிரச்சனையை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தணும் அவருக்கு தெரியும். आप हर एक को कैसे स्थिर करना है परमेश्वर जानता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। Hallelujah. हालेलुया। Hallelujah. எங்க வலியை கொடுத்து எங்க வேதனையை கொடுத்து பக்குவப்படுத்தணுமோ அவர் பக்குவப்படுத்த முடியும். और कहां पर तकलीफ और वेदना देकर स्थिर करना है प्रभु जानते हैं। ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதை நீர் செய்யும் ஆண்டவரே. कहो कि प्रभु तेरा योजना जो है उसे तो पूरा कर। பாபிலோனியர்களை கொண்டு நான் தண்டிப்பேன் என்றார். प्रभु ने कहा कि बाबुल को लेकर मैं उन्हें दंड இது दूंगा। ஒன்றும் புதுசு அல்ல. ये कुछ नई बात नहीं थी। அது நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே अनेक அல்லேலூயா பிரஜாதி நாடுகளை கொண்டு தண்டிச்சிருக்கிறார். और न्यायों में जब हम पढ़ते तो दूसरे अन्य देश को लाकर प्रभु ने दंड लाया। இஸ்ரவேலர் பாவம் செய்தபோது கானானியரை கொண்டு மீதியானியர்களை கொண்டு அல்லேலூயா பெலிஸ்தியர்களை கொண்டு தண்டித்தார். जब इस्राएल ने पाप किया तो उस फिलिस्ती देश और कनानी देश को लेकर प्रभु ने दंड दिया। ஏதோ ஒரு வழியிலே அவர் அல்லேலூயா தண்டனைக்காய் பயன்படுத்துகிற அவன் அல்லேலூயா பிரம்பை போல அவர் பயன்படுத்துகிறார். और किसी एक तरीके से प्रभु लोगों को दंड देते थे। அல்லேலூயா. हालेलुया। உடனே இந்த ஆபூக்கு ஆண்டவரோடு பேசினார். तुरंत हबक्कुक ने परमेश्वर से बात की। இப்போ நீங்க 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்து अभी अगर पहला अध्याय का 13 वचन पढ़े, முதலாம் அதிகாரம் 13வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? हबक्कुक पहला अध्याय 13 वचन, ஆபூக்கு ஆண்டவரோடு 13வது வசனத்துல சொல்றான். 13வது வசனத்தினுடைய கடைசியில் சொல்றான், ஆண்டவரே அல்லேலூயா அந்த பாபிலோனியர்களை பார்க்கிலும் எருசலேம் ஜனங்கள் யூதா ஜனங்கள் அவர்களை பார்க்கிலும் இவர்கள் நல்லவர்கள் அல்லவா? और ये यरूशलेम के जो लोग हैं बाबुल देश से भी अच्छे लोग हैं, அவர்களை பார்க்கிலும் உம்முடைய ஜனம் நல்லவர்கள். उनसे भी अच्छे तो आपके लोग हैं। அல்லேலூயா. அவர்களை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருக்கிறார்களே, நீர் எப்படி அவர்களை கொண்டு தண்டிக்கிறீர்? और ये लोग तो उनसे अच्छा, तो उनके द्वारा क्यों ने दंड देता நீர் है? அந்த பாபிலோனியர்களை கொண்டு தண்டிக்கும்போது உம்மால எப்படி நீர் மௌனமாய் இருக்க முடியும்? जब बाबुल के लोग द्वारा तो दंड दे रहा तो चुप कैसा रह सकता ஓ है? கர்த்தர் செய்கிறதை குறித்து இவனால புரிய முடியல. प्रभु जो करना चाहते थे उसे वो समझ नहीं पाया, அதனால தான் கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். इसलिए प्रभु ने उसे एक प्रतिज्ञा। ஆபூக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம்? हबक्कुक 2 के 4 को कितने लोग ने लिया है? ஆபூக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அல்லேலூயா கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். हबक्कुक 2 के 4 में प्रभु ने एक वचन दिया। அல்லேலூயா. பாபிலோனியர் வந்தாலும் சரி, அசீரியர் வந்தாலும் சரி, கானானியர் வந்தாலும் சரி, चाहे बाबुल के लोग आए, अश्शूर या कनान के लोग, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்?
பிழைப்பான். विश्वास के द्वारा धर्मी जिएंगे। இந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் புதிய ஏற்பாட்டுல 3 இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. पुराने नियम में इस बात को एक बार लिखा गया, लेकिन नए नियम में 3 बार लिखा हुआ है। ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், रोमियो पहला अध्याय 17 वचन, ரோமர் 1:17 சொல்றாரு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். रोमियो पहला अध्याय 17 वचन में विश्वास द्वारा धर्मी जिएगा। கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே गलातियों 3 के 11 में அல்லேலூயா நபி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். विश्वास के द्वारा धर्मी जिएगा। எபிரேயர் 10:38 சொல்றாரு इब्रानी 10 के 38 में விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். विश्वास के द्वारा धर्मी जिएगा। மறுபடியும் 3 இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை அங்கே ஆணித்தரமாய் சொல்லுகிறார். बार बार नए नियम में 3 बार प्रभु ने इसे कहा है। Praise the Lord. हालेलुया। எத்தனை பேர் எந்த ராணுவம் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். और चाहे कोई भी सेना है, प्रभु अपने लोगों को बचाए रख सकता தம்முடைய है, ஜனத்தை பாதுகாக்கிறார். अपने लोगों को सुरक्षा देता है। உலகமே அழிஞ்சு போனாலும் அவருடைய ஜனத்தை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். संसार भी नाश हो जाए तो भी अपने लोग को वो सुरक्षित रखता है। அப்படிதான் அல்லேலூயா நாம ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பார்க்கிறோம். और वैसे हम उत्पत्ति में पढ़ते हैं। ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தால் उत्पत्ति के 7 के 1 में हम पढ़ते हैं। ஆதியாகமம் 7:1 நோவாவோடு கர்த்தர் பேசினார். उत्पत्ति 7वां अध्याय पहला वचन में प्रभु ने मूसा से बात की। நோவாவே இந்த பூமியில உன்னை மாத்திரம் எனக்கு முன்னால் எப்படி கண்டே நீதிமானாய் கண்டேன். प्रभु ने नूह से कहा कि इस पूरे संसार में मैंने तुझे धर्मी நோவாவை पहचाना। மாத்திரம் அவர் நீதிமானாய் கண்டார். सिर्फ नूह को प्रभु ने धर्मी देखा। அதனால தேசத்தை அழித்தபோது உலகத்தை அவர் ஜலப்பிரளயத்தால் அழித்தபோது इसलिए जब पानी से प्रभु ने पूरा देश को नाश किया, இந்த நீதிமான் அழிக்கப்படவில்லை. ये धर्मी नाश नहीं हुआ நீதிமானாகிய லோத்துடைய குடும்பம் அழிவை சந்திக்கவில்லை. और नूह के परिवार ने उस न्याय को दंड को नहीं देखा। தேவன் அழிவிலிருந்து நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். और प्रभु ने उसमें से उस नूह के परिवार को बचाए रखा। எத்தனை பேர் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். कहते लोग कहते हैं कि वो आजकल और युगान युग ना बदलने वाला இன்றைக்கு परमेश्वर அந்த है। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். आज भी वो परमेश्वर हमारे साथ है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। எத்தனை மகா உபத்திரவ காலம் வந்தாலும் சரி, जितना महाविपत्ति का समय आए அவன் வானத்தின் நட்சத்திரங்கள் கீழே விழுந்தாலும் சரி, और जो आकाश के सितारे गिरे तो भी, உலகமே அழிஞ்சு போனாலும் சரி, संसार नाश होए फिर भी, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். प्रभु अपने लोग को सुरक्षित रख सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையை நிறைவேறும்படியாய் विश्वास से धर्मी जिएगा, इसका पूरा करने के लिए அது நீங்க எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல यहेजकेल के 9वां अध्याय, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் यहेजकेल 9वां अध्याय का 4वां वचन, கர்த்தர் ஒரு தூதனை அல்லது ஒரு மனுஷனை போல ஒரு தூதனை அவர் அழைத்தார். प्रभु ने एक व्यक्ति को दूत जैसा बुलाया அவனோடு அவர் என்ன சொல்லுகிறார்? और उससे क्या कहा? அவன் எசேக்கியேல் 9:4 என்ன சொல்லுகிறாரு? நீ அவனை நோக்கி நீ எருசலேமில் தெரு தெருவாய் நீ போ, வீதி வீதியாய் உருவ கடந்து போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷருடைய நெத்தியில நீ என்ன போடணும்? அவர்களுக்கு அடையாளம் போடணும், ஒரு முத்திரையை நீ போட வேண்டாம். और प्रभु कहता है कि तू जाकर जो लोग रोते उनके लिए एक मोहर को लगा, நீ எருசலேமுடைய தெருக்கள்ல அல்லது வீடு வீடாய் நீ கடந்து போ. और यरूशलेम के सड़कों पर तू जा। யாரை பார்க்க வேண்டும்? किसे जाकर देखना? எப்படிப்பட்டவர்களை பார்க்க வேண்டும்? இஸ்ரவேலர்லே அக்கிரமத்தை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை பார்க்க வேண்டும். जो दुष्टता को देखकर रोते इन लोगों को तू जाकर देखना। திறப்பின் வாசலில் நின்று கதறுகிற ஜனத்தை நீ பார்க்க வேண்டும். उनके लिए मध्यस्थ करने लोगों को तू जाकर देख। அல்லேலூயா. हालेलुया। அப்படி அழுகிற ஜனங்களை பார்த்து நீ என்ன செய்ய வேண்டும்? முத்திரை போட வேண்டும். और ऐसे रोने वाले लोगों को देखकर तुझे मोहर लगाना है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। யாருக்கெல்லாம் அந்த முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, जिन लोगों को मोहर दिया गया, பாபிலோனின் ராணுவம் எருசலேமை அழிக்கும்போது அவர்கள் மாத்திரம் அல்லேலூயா அவை காக்கப்படுவார்கள். जब बाबुल की सेना यरूशलेम को नाश करनेंगे तो वो लोग छुड़ाए जाएंगे। Praise the Lord. प्रभु की स्तुति हो। கர்த்தர் சிலரை முத்திரை போட்டு வச்சிருந்தார் எருசலேமுக்குள்ள. यरूशलेम के अंदर कुछ लोग को परमेश्वर ने मोहर लगा के அவர்களை रखा था। நேபுகாத்நேச்சாரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. उन्हें नेबूकदनेस्सर कुछ कर नहीं पाया, அல்லேலூயா. அவர்களை பிரச்சனைகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. उन्हें समस्या कुछ कर नहीं पाई। தேவனுடைய பாதுகாப்பு முத்திரை போடப்பட்டவர்களுக்கு இருந்தது. परमेश्वर का सुरक्षा मोहर लगाए लोगों के ऊपर था। இதைத்தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
வாசிக்கிறோம். यही प्रकाशित वाक्य 7 के 4 में पढ़ते हैं। அந்திக்கிறிஸ்துவுடைய ஆட்சி காலத்திலே, மகா உபத்திரவ காலத்திலே, मसीह विरोधी के उस महाविपत्ति के समय में உலகமே அழிஞ்சு போகிற நிலைமையாய் காணப்பட்டது. संसार नाश होने का एक समय होगा। உலகம் அழியக்கூடிய நிலைமையில இருந்தது. संसार नाश होने पर था। ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை 1,44,000 பேரை 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே 1,44,000 பேரை முத்திரை போட்டார். प्रकाशित वाक्य 7 के 4 में 1,44,000 लोगों के ऊपर परमेश्वर ने मोहर लगाया। எதற்காக அவர்களுக்கு அந்த முத்திரை கொடுக்கப்பட்டது? क्यों ने वो मोहर दिया गया? அந்த மகா உபத்திரவத்திலே அவர்கள் சேதப்படாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு, அல்லேலூயா, அந்த முத்திரை அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமைந்தது. महाविपत्ति के समय वो नाश नहीं हुए, इसलिए एक मोहर उन पर लगाया Praise the Lord. प्रभु की स्तुति। हालेलुया, हालेलुया। இவர்களை எல்லாம் ஒரு முத்திரை பாதுகாத்தது என்றால், यदि इन सबको एक मोहर ने बचाए रखा, சபைக்குள்ள ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்திரையை தந்திருக்கிறார். आराधना में हम हर एक को परमेश्वर एक मोहर को दिया है। எத்தனை பேர் நான் முத்திரையை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறேன்? कितने लोग कहते हैं कि मैंने मोहर पाके परमेश्वर की आराधना किया அல்லேலூயா, है? நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்றவர்களாய் இருக்கிறோம். हम उस उद्धार पाए हुए दिन के लिए मोहर पाए हैं। அது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாய் தந்திருக்கிறார். पवित्र आत्मा के मोहर जैसा प्रभु ने दिया। அல்லேலூயா, 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே எபேசியர்ல வாசிக்கிறோம். एफेसियर 4 के 30 में पढ़े तो மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றிருக்கிற ஆவியானவர், उस छुड़ाए जाने दिन के लिए परमेश्वर ने पवित्र आत्मा को दिया है। நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் முத்திரையாய் தந்திருக்கிறார். हमारे अंदर पवित्र आत्मा को प्रभु ने मोहर जैसा दिया। இந்த முத்திரையை பெற்றிருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். इस मोहर को पाए हुए लोग एक हालेलुया को कहें। அல்லேலூயா, हालेलुया। ஓ அந்த ஆபகுக்குடைய நாளிலே, उस हबक्कुक के दिन में எருசலேமின் ஜனங்கள் முத்திரை போடப்பட்டது போல, जैसे यरूशलेम के लोगों ने मोहर पाया, எசேக்கியேலுடைய நாட்களிலே, एजेकिएल के समय में எருசலேமுடைய ஜனங்கள்ல சிலர் முத்திரை போடப்பட்டது போல, जैसे यरूशलेम के कुछ लोगों ने मोहर को पाया। திறப்பின் வாசல்ல நிற்கிற தேவ பிள்ளையே, मदद करने वाले परमेश्वर के लोग, ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आराधना में आए परमेश्वर के लोग, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற தேவ பிள்ளையே, परमेश्वर के लिए उत्साह से जीने वाले परमेश्वर के இன்றைக்கு लोग, நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். आज आपको समर्पण करना जरूरी है। சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். समर्पण करना जरूरी நீ है। முத்திரை பெற்ற பிள்ளை, तूने मोहर पाया है। ஹalleluya, हालेलुया। தேவன் காக்க வல்லவர், प्रभु छुड़ा सकते हैं, அழிவிலிருந்து காக்க வல்லவர், नष्टता से परमेश्वर बचा सकते हैं, தண்டனையிலிருந்து காக்க வல்லவர், दंड से बचा सकते हैं, ஓ உத்தரவு காலத்துல காக்க வல்லவராய் இருக்கிறார். उस महाविपत्ति के समय में बचा सकते हैं। ஹalleluya, हालेलुया। ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். वचन को पढ़ के हम स्तुति करेंगे। தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், पहला தெசलोनिका पहला अध्याय, தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், पहला தெசलोनिका पहला அதனுடைய अध्याय, 10வது வசனத்துல उसका வாசிக்கிறோம். 10वां वचन, அல்லது 10வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின இனி வரக்கூடிய கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறார். ஹalleluya, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறார். எதுக்காக வருகிறாரு? வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை என்ன செய்யும்படியாய், हमें நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் வருகிறார். और उसका पुत्र यीशु स्वर्ग से उतर आते हमें उस न्याय से बचाने के लिए। இயேசு முத்திரையை பெற்றவர்களுக்காய், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்றவர்களுக்காய் அவர் வருகிறார். और उस छुड़ाए जाने दिन के लिए जो लोग मुहर लगाए उन्हें प्रभु छुड़ाने को आते हैं। அவர் மீட்கும்படியாய் வருகிறார், விடுவிக்கும்படியாய் कहते लोग வருகிறார். कहते हैं उन्हें बचाने के लिए यीशु आते हैं, அவர் பாதுகாக்கும்படியாய் வருகிறார். सुरक्षा देने के लिए प्रभु आते हैं। சபையே, இந்த பூமியில உபத்திரவ காலம் வரும்போது, कलीसिया, जब पृथ्वी में महाविपत्ति का समय இந்த आएगा, பூமியில அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆட்சி கடந்து வரும்போது, जब भूमि में मसीह विरोधी का समय होगा, கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் முத்திரையினாலே हमारे अंदर जो पवित्र आत्मा का मोहर है, நம்மை பரலோகத்தில் வைத்து கர்த்தர் ஆராதிக்க செய்கிற பிள்ளையாய் நம்மை மாற்றுகிறார். हमें परमेश्वर स्वर्ग में रख के उसकी आराधना करने எத்தனை பேர் लगेगा। இயேசுவே நன்றி, कहते ஹalleluya. लोग कहते हैं प्रभु धन्यवाद। அல்லேலூயா, உபத்திரவ காலத்திலே நம்மை பரலோகத்தில் ஆராதிக்கிற பிள்ளையாய் மாற்றி இருக்கிறவரே நன்றி. उस महाविपत्ति के समय में स्वर्ग में मैं आराधना करने के लिए योग्य क्या धन्यवाद। சபைக்குள்ளே உங்களுக்கு முத்திரை இருக்கும் என்றால், आज कलीसिया में अगर आपके लिए एक मोहर है, அந்திக்கிறிஸ்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. मसीह विरोधी और आपके लिए कोई संबंध नहीं, மகா உபத்திரவ காலத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. महाविपत्ति के समय में आपका कोई भाग नहीं, காரணம் எங்க இருப்போம்? क्योंकि हम कहाँ होंगे, எங்க இருப்போம்? क्योंकि हम कहाँ पर होंगे, பரலோகத்தில் இருப்போம். हम स्वर्ग में होंगे। நீங்க மற்றவர்களை பார்க்க வேண்டாம். बाकी लोगों को मत देखो। 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் அவர் சொல்லும்போது,
சொல்லும்போது प्रकाशित वाक्य के 22 अध्याय में ஆமென் 22ஆம் அதிகார வெளிப்படுத்தல சொல்லும்போது प्रकाशित वाक्य के 22 अध्याय அவர் में சொல்றாரு அநியாயம் செய்கிறவன் என்ன செய்யட்டும் அநியாயம் செய்யட்டும் वो कहता है कि पाप में रहने वाला पाप में रहने दो அக்கிரமத்துல வாழுகிற அக்கிரமத்துல வாழட்டும் जो दुष्ट लोग है दुष्टता करने दो நீ கர்த்தருக்கென்று வாழு लेकिन तुम प्रभु के लिए जियो ஹalleluya அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ சோர்ந்து போகாதே ऐसे लोग कर देखो अब निराश मत होना அவர்களை பார்த்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பின்வாங்கிறாதே उनको देखकर आत्मिक जीवन में पीछे न जाना துன்மார்க்கனை நியாயந்திருக்கிற நேரத்தை காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் दुष्ट लोग का न्याय करने के लिए परमेश्वर ने समय को रखा है ஹalleluya நிரந்தரமான அழிவு அவர்களுக்கு உண்டு एक अनंत काल का नाश उनके लिए ஆனால் है தேவ பிள்ளையே நீங்கள் அப்படி அல்ல लेकिन परमेश्वर के लोग आप वैसे नहीं हैं ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நாம் என்ன செய்யும்படியாய் வச்சிருக்கிறார் हमें क्या परमेश्वर ने रखा है கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழும்படியாய் வைத்து परमेश्वर के लिए जोश के साथ जीने के लिए रखा है இதுவரைக்கும் நீங்கள் பேருக்காக வாழ்ந்திருக்கலாம் अभी तक आप नाम के लिए जिए होंगे இதுவரைக்கும் பேருக்காக வாழ்ந்திருக்கலாம் अभी तक एक नाम के लिए जिए होंगे இனி நீங்கள் வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்காக கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை लेकिन आगे से परमेश्वर के लिए एक जोश और उत्साह के साथ जीने के लिए रहो ஒரு நிமிஷம் கரத்தை உயர்த்தி ஆண்டவரோடு பேசு एक मिनट हाथ उठाकर प्रभु से बात ஆண்டவரே करेंगे அந்த யெகூவை போல प्रभु येहू के तरह அந்த பினேகாசை போல प्रभु फिनेहास के तरह உமக்கென்று பக்தி வைராக்கியம் காட்டீர் तेरे लिए जोश और उत्साह से நான் வாழும்படியாய் ரபா मैं जीने के लिए எனக்கு நீர் முத்திரையாய் தந்திருக்கிற ஆவியானவருக்காய் நன்றி ரபா मेरे लिए मोहर दिया पवित्र आत्मा के लिए धन्यवाद நான் அலலிய துன்மார்க்கனோடு ஒப்பிட்டு வாழ விரும்பல मैं दुष्ट लोग के साथ तुलना करके नहीं जीऊंगा நான் உலக மனுஷனை ஒப்பிட்டு வாழ விரும்பல संसार के लोग के साथ तुलना करके नहीं जीऊंगा உம்மை பார்த்து வாழுகிறேன் ரபா तुझे देखकर जीऊंगा விசுவாசத்தினாலே ரபா विश्वास के द्वारा விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा நீதிமான் பிழைப்பான் धर्मी जिएगा அலலி விசுவாசத்தில தான் நீ வாழ வேண்டும் विश्वास में आपको जीना है கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசி प्रभु चलाएगा विश्वास करो கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசி प्रभु आशीष देगा विश्वास करो கர்த்தர் கடன் பிரச்சனையை மாற்றுவார் என்று விசுவாசி प्रभु कर्ज को बदलेगा வியாதியை கர்த்தர் மாற்றி போட்டார் என்று விசுவாசி बीमारी को बदलेगा विश्वास करो ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நீ வாழ வேண்டும் हर रोज विश्वास करके जीना है ஹalleluya हालेलुया ஒரு விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார் एक विश्वास का जीवन प्रभु ने दिया है அவன் சொல்லி விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார் कहो कि एक विश्वास का जीवन प्रभु ने दिया है விசுவாசிக்கிறவன் பதறான் और विश्वास करने वाला हिलेगा नहीं சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் பதறான் विश्वास करने वाला हिलेगा नहीं அவன் சொல்லி விசுவாசிக்கிறவன் பதறான் विश्वास करने वाला डगमगाएगा नहीं ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க प्रभु को धन्यवाद दो விசுவாசிக்கிறவன் பதறான் विश्वास करने वाला घबराएगा नहीं ஆண்டவரே நன்றி प्रभु धन्यवाद ஹalleluya பதறக்கூடிய வாழ்க்கையை தரல और प्रभु डरने वाला जीवन को नहीं दिया है இருக்கிற வாழ்க்கை एक सिद्ध होकर பக்தி வைராக்கியத்தோடு வாழ்கிற வாழ்க்கை जोश और उमंग से जीने के लिए ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் प्रभु को हम धन्यवाद देंगे நன்றி சொல்லுவோம் பரலோக धन्यवाद देंगे எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்லுவோம் सब लोग मुंह खोलकर प्रभु को धन्यवाद நன்றி करें இயேசுவே ரலமா धन्यवाद यीशु சொல்லுங்க நன்றி இயேசுவே ரலமா कहो यीशु धन्यवाद முழங்கால் படிட்டு அவரோடு பேசுவோம் घुटने टेककर प्रभु से बात